வணக்கம். இன்னைக்கு இதற்கு முன்னாடி நாம மதுமிதாவின் காற்று வெளி சேனல்ல வேற எதெல்லாம் நாம கொண்டாட்டமாக பாடல் பண்ணியிருக்கிறோம். ஜெயச்சந்திரன் அவர்களுடைய பாடல்களையும் கொண்டாட்டமா நிகழ்த்தணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இந்த நேரத்துல பாடகர் இத்தனை பாடல்கள் பாடிய நாம் நேசித்து எப்பவுமே நாம குடும்பம் நண்பர்கள்ட்ட இணைந்து வாழ்ந்தாலும் நம்மளை அறியாம பாடல்களுடன் இணைந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு நம்மளை அறியாத ஒரு பழக்கம் நமக்கு வந்துருச்சு. அதுல ஜெயச்சந்திரன் அவர்களும் நமக்கு எப்பவும் உடன் இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய அஞ்சலி நிகழ்வு இன்னைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு இருக்கிறப்போ ஷாஜி ஷென் அவர்கள், ஆசிப் மீரான் அவர்கள், வரவண்டு கணேஷ் அவர்கள், இந்திராணி அவர்கள், ஹேமமாலினி அவர்கள், சுப்ரபாரதி மணியன், ராஜசுந்தர் ராமன் அவர்கள் எல்லாரும் இப்ப இணைஞ்சிருக்கிறோம். இனிமே வர்றதுக்கு இருக்கிறாங்க. பாபு சசிதரன், அவைநாயகன் அவங்க எல்லாம் இனி வந்து இணையறதுக்கு இருக்கிறாங்க. இந்த நிகழ்வுக்கு இந்த அஞ்சலி நிகழ்வை நம்ம இதுல எடுத்து பண்ணலான்னு சொன்ன இந்த போஸ்டர் தயாரித்த இந்த நிகழ்வுக்கு நாம செய்யலாம், நிச்சயம் அஞ்சலி நாம செலுத்தணும், சில பாடல்களை நினைவு கூறலாம் அப்படின்னு சொன்ன கோ லீலா அவர்கள் அன்பு தோழி இணைஞ்சிருக்கிறாங்க. இந்த நிகழ்வை இப்போ இந்திராணி அவர்கள் ஜெயச்சந்திரன் அவர்களுடைய பாடலை பாடி ஆரம்பிக்கிறாங்க. அதை தொடர்ந்து இந்த நிகழ்வின் பொறுப்பை நண்பர் ஆசிப் மீரான் அவங்க எடுத்துக்கிறாங்க. இந்திராணி, பாடி ஆரம்பிங்கம்மா. ஓகே, ரொம்ப நன்றி மஞ்சு. பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே சின்ன ராசா, பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே சின்ன ராசா, உன் தோளுக்காகத்தான் இந்த மாலை ஏங்குது, கல்யாணம் கச்சேரி எப்போது, பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே சின்ன ராசா, பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே. காத்துல சூடம் போல கரையிலே உன்னால, காத்துல சூடம் போல கரையிலே உன்னால, கண்ணாடி வழ முன்னாடி விழ என் தேகம் எரிஞ்சாச்சு, கல்யாண வரம் உன்னாலே பெரும் தன்னாலே நினைச்சாச்சு, சின்ன வயசுக்குள்ள கண்ணி மனசுக்குள்ள வண்ண கனவு வந்ததே, கல்யாணம் கச்சேரி எப்போது, உனக்கு பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே சின்ன ராசா, உன் தோளுக்காகத்தான் இந்த மாலை ஏங்குது, கல்யாணம் கச்சேரி எப்போது, வாடையா வீசும் காத்து வளைக்குதேன்னு பார்த்து, வாங்களே நேரம் பார்த்து வந்து என காப்பாத்து, குத்தால மழை என் மேல விழ அப்போது சூடாச்சு, எப்போதும் என தப்பாம என் தேகம் சீடாச்சு, மஞ்ச குளிக்கையில நெஞ்சு எரியுதுங்க கொஞ்சம் அணைச்சி கொள்ளையா, கல்யாணம் கச்சேரி எப்போது, உனக்கு பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே சின்ன ராசா, பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே சின்ன ராசா, உன் தோளுக்காகத்தான் இந்த மாலை ஏங்குது, கல்யாணம் கச்சேரி எப்போது, பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே சின்ன ராசா, பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே சின்ன ராசா. நன்றி. நன்றி.
நன்றி இந்திராணி. இப்போ ஷாஜிஷன் அவர்களை பத்தி எல்லாருக்கும் தெரியும், இசையிலையும் திரைப்படத்திலையும் இருக்கிறாங்க. ஆசிப் மீரான் அவர்கள் எழுத்தாளர் உள்ள மிகச் சிறந்த பாடகர். மரவண்டு கணேஷ்குமார் அவர்களை நாங்க பிளாக் சமயத்துல இருந்து மரவண்டு கணேசன் தான் சொல்லுவோம். ஜெயச்சந்திரன் அவர்களுடைய பாடல்களை முழு லிஸ்டும் தயாரித்து அதனுடைய 300 பாடல்களை ஆடியோவாக போட்டு சிடியில் எழுதி கொடுத்தவர் அவரு. அவரும் வந்திருக்கிறாரு. வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிட்டு, ஆசிப் நீங்க எடுத்துக்கிறீங்களா? இத நீங்க உங்க உரையை சொல்லி. எல்லோருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வு உங்க பொறுப்புல எடுத்துக்கோங்க. இல்ல, நீங்களே இருங்க. நினைவு அஞ்சலி தொடர்பான இந்த நிகழ்வு அழைப்பு கொடுத்ததற்கு போலவே இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் நன்றி. எல்லாருமே ஜெயச்சந்திரன் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அபிமானத்தினால தான் நம்ம இங்கே கூடியிருக்கிறோம். அதுவும் ஜெயச்சந்திரன் பற்றிய நினைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு இப்போ சொன்ன மாதிரி தோழர் மரவண்டு கணேஷ் அதான் எனக்கு நினைவு தெரியும். நம்ம நிறைய பாடல்கள் அந்த அந்த காலகட்டங்களில் அடையாளப்படுத்தப்படாத நிறைய பாடல்கள் வந்து ஒரு பெரிய சேகரம் மாதிரி வைத்திருந்தார் கணேஷ். ஒரு அப்போ வந்து இந்த குறுந்தகடுகளை பதிவு செய்யறதுங்கிறது பெரிய வேலையா இருந்தது. அது குறுந்தகடுடைய விலை அதிகம், அதை பதிவு செய்து கொடுக்கறதுங்கிறது தெரியாது. ஒரு ஒரு குறுவட்டில் வந்து கிட்டத்தட்ட 150 200 பாடல்கள் இருக்கும் நினைக்கிறேன். அதனுடைய முழு தொகுப்பையும் எனக்கு தந்திருந்தார். அப்போ நான் தேசிய வானொலியில தமிழ் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பி கொண்டிருந்ததுனால எனக்கு அது ஜெயச்சந்திரனுக்குண்டான தனி நிகழ்ச்சியாகவே அது ஒளிபரப்புக்குண்டான ஒரு வாய்ப்பு எனக்கு நேர்மைக்கு இன்னும் அது யாருக்குமே மிக அதிகமாக பரவலாக சென்று சேராத பாடல்கள் கூட சொல்லலாம். அதனால நான் இப்போ மறுபடியும் கணேஷ் பண்ற நேரத்தில் இந்த நேரத்தில் நாங்கள் வந்து சொல்றோம். அதுக்காக ஏன் என்று சொன்னால் ஜெயச்சந்திரன் பாடி அவர் பாடிய பாடல்கள் தான் என்று தெரியாமலே நமக்கு இருக்கக்கூடிய நிறைய பாடல்கள். அந்த பாடல்களை எல்லாம் இந்த அரிய சேகரங்களை எல்லாம் எனக்கு அறிமுகப்படுத்துவதற்காக வச்சிருந்தது. அதுக்கு பிறகுதான் ஜெயச்சந்திரன் பாடல்கள் மேல ஒரு ஒரு பெரிய பிரமிப்பு ஏற்பட்டது. இந்த பாடல்களை எல்லாம் இவர்தான் பாடினாராண்டு. எப்படி இசைஞானி இளையராஜா வைகையை காத்திருந்தாலும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாடலை ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு முழு பாடல்களையுமே அவரை பாட வைத்து ஒரு மிகப்பெரிய சிறப்பு அவர். அதற்கு முன்னால் வரைக்குமே கூட ஜெயச்சந்திரன் இந்த பாடல் மேல பெரிய வெளிச்சம் தமிழ் திரையுலகில் பட்டதா அந்த தெரியல. மலையாள திரையுலகை பொறுத்த வரைக்கும் இப்போ சாத்தியிருக்காங்க. அவங்க அதை பற்றி விரிவாக சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். ஜெயசுதாஸ் என்ற ஒரு மிகப்பெரிய ஆலமரத்தின் கீழ் எந்த பெரிய பாடகர்களுக்குமே பெரிய வாய்ப்புகள் கிடைக்காத ஒரு சூழலில் தனக்கென ஒரு ஒரு தனி இடத்தை உருவாக்கி கொண்டு அவர் எல்லாரும் பாட வரவங்க எல்லாருமே மலையாளத்தில் அது தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு பாட வரக்கூடிய எல்லாருமே ஜெயசுதாஸை இப்படி எடுத்து தான் பாடுவதற்கு முயற்சிக்கிறாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய மதுபாலகத்தின் உள்ளிட்ட பெரும்பாலான பாடல்கள் அதாவது அவரே தான் அப்படியே பண்ணுவாங்க. அவரையும் அப்படியே பண்ணுவாங்க. அதுலேருந்து மாறி தனித்துவம் நிறைந்த குரலோடு இருந்தவங்க மிக வெகு குறைவு. அதில் மிக முக்கியமானவர் தான் நம்முடைய ஜெயச்சந்திரன் அவர்கள். அவரை வந்து மலையாளிகள் மிக பிரியமாக பாவகாயகன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாவகாயகன்னா பாவம் இல்லை, பாவம்ங்கிறதுக்கு நமக்கு என்ன சொல்றது, அவருடைய குரலில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு நம்முடைய உணர்ச்சிகளை எவ்வாறு பாடல் வழியாக வெளிப்படுத்துவது மிக கெட்டியான ஒரு பாடகர் அவர் அப்படின்றத குறிப்பிடுவதற்காக தான் அவர் பாவகாயகன் அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லுவாங்க. அவருடைய நகைச்சுவங்கள் அப்படிங்கிற ஒரு நிலப்படத்துல இருக்கு. அரையும் பாவகாயகன் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. அந்த பாடல்லாம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற பாடல். அந்த பாடல் எல்லாருமே கேட்டுக்கணும். இந்த பாடல் தான் இப்போ கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில்ங்கிறதுனால அந்த பாடலை கேட்பதற்கான வாய்ப்பு இருந்தது. அதன் பிறகுதான் எனக்கு வந்து அதான் சொன்னேன். அதன் பிறகுதான் ஜெயச்சந்திரனை ஊன்றி தோன்றக்கூடிய ஒரு வாய்ப்பு. இவ்வளவு சிறப்பான ஒரு பாடகர், இவ்வளவு ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு இசை ஆலமரத்துக்கு கீழே இருந்து கொண்டு தனியாக அவர் ஒரு இடம் பதித்து அவர் ஒரு பெரிய கிளை விரித்து ஒரு பெரிய மரமாக வளர்ந்து நமக்கு முன்னால் நின்றிருக்கிறார் வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை என்றுதான். அவருக்கு கிடைத்த பாடல்களை அவர் எவ்வாறு மேம்படுத்தி சிறப்பாக செய்தார் என்பது நமக்கு அது அது மட்டும் இல்லாமல் அவரை நான் ஒரு முறை சந்தித்திருக்கிறேன். எப்போ என்றால் துபாயில் ஒரு நிகழ்ச்சிக்காக அவரும் சுஷ்லாமாவும் வந்திருந்தாங்க. இப்போ அங்கே ஒரு அசோக் சேட்டன் அப்படின்னு ஒரு நண்பர் இருக்கார். அவர் இதை மனைவியும் எனக்கு மனைவியும் கூட பணிபுரிஞ்சிருந்தாங்க. அதனால அவருக்கு என்னுடைய தமிழ் மிக பிடிக்கும். நான் தமிழ் பேசுகின்ற விதம், அதாவது அவருக்கு 2 பேர் பிடிக்கும். நான் ஆங்கிலம் கலக்காமல் பேசுகிறேன்.
மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால அவர் எப்பவுமே அசோசியேஷன் அவர் மலையாள நிகழ்ச்சிகளை செய்யும்போது என்னை அழைத்து அந்த மலையாள நிகழ்ச்சியும் தமிழ் கலந்து ஏதாவது நிகழ்ச்சி செய்யணுங்கிறதுக்காக என்னை அழைப்பார். அதனால அவர் ஜெயச்சந்திரனையும் சுசிலாமையும் கூப்பிட்டு ஒரு நிகழ்ச்சியை செய்திருக்கிறது. அந்த நிகழ்ச்சியை தமிழில் தொகுத்து வழங்குவதற்காக எனக்கு வந்த வாய்ப்பு வழங்கிய போது நான் ஜெயச்சந்திரனையும் சுசிலாமையும் நேரில் சென்று பேசி பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு இருக்கு. அந்த இப்போ நினைக்கும்போது ரொம்ப பெருமிதமான ஒரு உணர்வு எனக்கு ஏற்படுகிறது. அந்த 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 நேரத்துலலாம் என்கிட்ட அப்பதான் இந்த புதிய திறன்பேசிகளில் பாடல்களை உள்ளீடு செய்து கொண்டு பாடல்களை கேட்பதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கிறது. நான் நினைக்கிறேன் நோக்கியா N70 அப்படின்னு நினைக்கிறேன். அந்த செல்பேசி திறன்பேசி வந்திருக்கப்ப தான் அதில் தான் அந்த பாடல்களை எல்லாம் உள்ளிட்டு அந்த பாடல்களை நம்ம கேட்கக்கூடிய வாய்ப்பு உருவாகிறது. அந்த காலகட்டத்திலலாம் நம்ம ஜெயக்குமார் அங்கே வந்திருக்காங்க. சுசிலா மாட்டையும் வந்து N70 தான் இருக்காங்க. சொன்னாங்க இதில் என் பாடல்கள் அவர்கள் எனக்கு கேட்கவே இல்லையே, நீங்கள் இதில் பாடல் கேட்குறீங்க. அப்போ நான் இந்த பாடல்கள் எனக்கு கணேசனுக்கு கொடுத்த இந்த பாடல்கள் தான் என்னுடைய செல்பேசியில் இருந்து. அதனால் அந்த பாடல்களை எல்லாம் நான் போய் குறிப்பாக தழுவாத பேசிட்டு இருக்கக்கூடிய பாடல்கள் வெளியே விளக்கென்று ஏற்று அந்த ஒன்றா இரண்டா தாமல் அந்த பாடல்கள் எல்லாம் நான் ஜெயக்குமரனுக்கு என்னுடைய செல்பேசி ஒழித்து வைத்து கேட்டேன். அதாவது கேட்டது கொஞ்சம் தான் வந்துட்டு இந்த பாடல்கள் இன்னும் கேட்குறீங்களா அப்படின்னு எனக்கு என்கிட்ட சொல்றாரு. அற்புதமான பாடல்கள் சொன்னாங்க. அற்புதமான பாடல்கள் தான். ஆனால் இந்த பாடல்களை தேடி கேட்குறவங்க இருக்கிறாங்களா அப்படிங்கிறது எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது. நான் இல்லை, நாங்கள் கேட்டுதான் நாங்களுடைய விஷயம் மட்டும் இல்லை, உங்களுடைய குரலும் அதுக்கு ஒரு தனித்துவம் தகுதியான இல்லை. பெரும்பாலும் என்னுடைய பாடல்கிறவங்க வந்து ராசாத்தி ஒன்று அதுக்கப்புறம் தான் வருவாங்க. இல்லைன்னா அதுக்கப்புறம் வந்து ரஹ்மான் வந்து பாடல்கள் வந்து ஒரு ரஜினி படத்தில் அந்த பாட்டு பண்ணியிருந்தார், ராஜ்யமா இல்லை, அந்த அந்த பாடல் அவர் தான் பண்ணியிருந்தாரு. அதனால அதுதான் அந்த பாடல் அந்த மாதிரியான பாடல்கள் தான் எல்லாரும் கேட்பாங்க. இந்த பாடல்கள் கேட்குறாங்க மகிழ்ச்சியாக இருக்காங்கல்ல. அவர் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு ஒரு சூழலில் அவர் பேசிட்டு இருந்தார். அது அந்த தருணத்தில் நினைவு கூறும்போது எனக்கு உண்மையிலே மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்காரு. இது போன்ற ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது அந்த ஒருவருடைய உறவாடக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதன் பிறகும் கூட அவர் கொஞ்ச நாள் அதில் நிறைய திரைப்படங்களை பாடக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் அப்போ நான் கேட்டேன் அவருக்கு, ஏன் நீங்கள் தமிழில் நிறைய பாடுறது? அப்போ வரும்போது சொன்னார், யார் என்னை கூப்பிட்றாங்க. அதுதான் ஒரு 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 சோகமான ஒரு நிலை என்பது அப்படிதான். ஒரு ஒரு புதிய புரட்சி வரும்போது கூட நிறைய பாடல்கள் உள்வரும்போது மிக திறமையான பாடல்கள் கூட காலத்தின் பின்னால் பின்தங்குறாங்க. அது நமக்கு கிடைக்க ஒரு பெரிய இழப்பு அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ அந்த இழப்பு உண்மையான அந்த அவருடைய குரல் நம்மகிட்ட இருக்கு, அவருடைய பாவனைகள் நம்மகிட்ட இருக்கு, அவர் நமக்கு விட்டு சென்ற ஏராளமான பாடல்கள் நம்மகிட்ட இருக்கு. அதை நினைவு கூறுவதன் மூலமாக நம்ம தொடர்ந்து அவரை நினைவு கூற முடியும் என்று நம்புகிறேன். அதுதான் நமக்கு அவருக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியாக இருக்க முடியும். நாம் வாழக்கூடிய காலத்தில் நம்மை மகிழ்விக்க ஒரு அற்புதமான ஜெயச்சந்திரன் என்பதற்கு நான் இன்னும் அவர் நமக்கு விட்டு சென்றிருக்கக்கூடிய பாடல்கள் அத்தகைய பாடல்கள் அதற்கு பின்புலமாக இருந்த இசைமாம்பலத்தின் விவரத்தை நாம் நம்பி சொல்லிக் கொடுக்கிறது கடமைப்பட்டிருக்கோம். அவரை ஒரு பாடகராக வளர்த்தெடுத்தது மட்டுமல்லாமல் அவருக்குண்டான வாய்ப்புகளை அவருடைய திறமையை அங்கீகரித்தவர்கள் பாடல்களுக்கு என்று சொல்லக்கூடிய திறமை நமக்கு இருக்கிறது. தன்னலையும் தனக்கென ஒரு பாணியை வகுத்து கொண்டு தன்னை ஒரு பாவகாயகனாக அடையாளப்படுத்தக்கூடிய அளவிற்கு வளர்ந்த ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு நம்முடைய சிறந்தாழ்ந்த அஞ்சலிகளை கருத்தில் சொல்லலாம். ஒரு பாட்டு பாடிடுங்க. இல்லை, ஆட்கள் வந்துட்டு இருக்காங்க. நான் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பேசுறேன். நம்ம கோகுல்ஜி நீங்க எல்லாம் பேசிப்பீங்களே, எதுனா ரெண்டு பாடல் பாடுங்க. கோகுல்ஜி பாடுற பாடல் ஒன்று இருக்கு. அது வந்து ஒரு வானவில் போல அந்த பாடல். ஒரு வானவில் போலே என் வாழ்விலே பார்வையாய் வென்றாய் என் நீரிலே கலந்தாய் ஒரு வானவில். அவ்வளவுதான், முடிச்சிட்டீங்களா? நான் இங்க நிறைய பேர் வந்திருக்காங்க, பேர் வந்திருக்காங்க பாடிட்டு இருந்தாங்க. அதனால நான் கொஞ்சம் இப்போதைக்கு நான் எடுத்துக்கிறேன். நான் வேற ஏதாவது பாடல் அதை தொடர்ந்து முடிச்சிடுறீங்க. அந்த பாடலாம் என்னுடைய மிகப்பெரிய சிக்கலை எனக்கு வந்து முழுமையான வரிகள் எனக்கு தெரியாது. அதனால நான் இந்த பாடல் முயற்சி செய்கிறேன். என்னுடைய
குன்று ஏற்றி வீழ்ந்து உன் மார்பில் வீழ்த்து விளக்கேற்றும் மாலை இது என்ன லீலை விளங்காததா இனிமே விளக்கொண்டு ஏற்றி விழுந்து உன்மாதில் நீட்டு பூந்தேந்தலை கார்மீகமோ பூங்காற்றிலே ஊர்கோலமோ ஓய்வின்றி காண்கின்ற ஆலிங்கனம் உன்னோடு வாழ்கின்ற காதல் வரம் என் கண்களில் உனை ரசித்தேன் திரை எடுத்தேன் பொன்னெஞ்சிலே அனுதினமும் இருக்க வைத்தேன் நான் உங்களுடன் உயிர் நீரான் நெஞ்சம் மீது இந்த மஞ்சள் வெளியே விளக்கொண்டு ஏற்றி வேண்டு பொன்மாதில் நீட்டு நினைக்கிறேன். அதோட அந்த பாடல் ஒரு ஒரு பாடி முடிச்சுட்டேன். ஒரு படிப்பேன் நினைக்கிறேன். அதே போதும் நினைக்கிறேன். இந்த பாடல் எனக்கு அறிமுகப்படுத்தினது நான் கணேஷ் தான். அதற்கு கூட பாடலாக அவருக்கும் எடுத்துக்கிட்டேன். அந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை இதுபோன்ற திருமண பாடல்கள் நம்பிக்கின்ற அவர்களுக்கு நமது மனப்பூர்வமான அஞ்சலி சொல்லலாம். அவ்வளவுதான் முடிச்சிட்டீங்களா அப்போ? ஆமா, வேற இல்ல. அதான் ஒரு 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 பழைய ஒட்டாட்டம் படிக்கும் போதும். கணேஷ் அவங்களை அழைச்சிட்டவா அப்போ? நீங்களே அதை எடுத்துக்கிறீங்களா பொறுப்பு? நான் சொன்னேன் வீட்டுல வில்லியம்ஸ் ஆண்டனி அண்ணா வந்திருக்காங்க. பிடி லத்தான் வந்திருக்காங்க. வணக்கம் பாபு வணக்கம். வாங்க. சசிதரன் அண்ணா வந்திருக்காங்க. பிடி லதா அப்படிங்கிறது வணக்கங்கம்மா. வணக்கம் 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 வணக்கம். வில்லியம்ஸ் ஆண்டனி அண்ணா வந்திருக்கீங்க. வணக்கம். லீலாமா. வில்லியம்ஸ் ஆண்டனி அண்ணன் சிங்கர் பிளஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர். பாடுறாங்க, கேட்டுக்கலாம். வணக்கம். நீங்க இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணிடுங்க. அதுக்குள்ள கணேஷ் பேசட்டுமா? அவர் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுட்டு பாடுவா. சரி சரி. கணேஷ் அவர்களை கூப்பிடட்டுமா? அதை முடிச்சுட்டேன். வணக்கம். சொல்லுங்க கணேஷ். எங்க இப்ப நீங்க பேச போறீங்க கணேஷ்குமார். நாங்க இவர் மரத்தடி நண்பர் ஆசிப் மீரான்ஜி, இவங்க எல்லாரும் எங்களுக்கு மரத்தடி காலத்துல இருந்து 2004ல இருந்து நண்பர்கள். இவரை நான் அப்ப சொன்னது மாதிரி பாடலையே நாங்க பேசிட்டு இருக்கிறப்போ ஜெயச்சந்திரன் பாடல்களை வரிசைப்படுத்தி, ஐயோ அந்த லிங்க் இதுல கொடுக்கணும்னு நினைச்சிட்டு மறந்துட்டேன். நீங்க உங்க லிங்க் இதுல தரணும்னு நினைச்சேன். பேஸ்புக்ல இந்த அழைப்பு கொடுக்கறப்பவே உங்க இதை கொடுத்துடலாம் அப்படின்னு. நீங்க அந்த எப்படி அத சேகரிச்சீங்க? ஜெயச்சந்திரன் அவர்கள் பாடல்களை எழுதி வச்சது மட்டும் போதாதுன்னு அதை ஆடியோவா பண்ணி எங்களுக்கு எல்லாருக்கும் சிடில ரைட் பண்ணி கொடுத்தீங்க. அந்த அவர் இசையின் மீதான அந்த அந்த பாடலின் மீதான அந்த உங்களுடைய விருப்பத்தையும் சொல்லி நீங்க சொல்லுங்க கணேஷ். நான் பேசுறது கேக்குதா மதுமிதா? கேக்குது. முகம் அப்படியே பிரைட்டா தலையில புத்தர் இது இருக்கிறது மாதிரி வெளிச்சம், ஞான ஒளி. ஓகேவா? சரி நல்லா இருக்கு. ஓகே. ஆக்சுவலா நான் ஸ்ரீவில்லிபுத்தூர் தெரியுமில்ல உங்களுக்கு? ஸ்ரீவில்லிபுத்தூர்ல நிறைய மியூசிக்கல் சென்டர்ஸ் இருக்கும். முன்னாடிலாம் கல்யாணம் சடங்கு வீடு இதுலலாம் என்னன்னா இது ரெக்கார்டு பிளேயர்ல போட்டு தான் பாட்டு போடுவாங்க. ஸோ அவங்க எல்லாமே எல்லாமே கேசட்டுக்கு மாறினோடனே நான் சொல்றது 1995 98 அந்த வருஷம். சரியா? நான் அதுக்கு முன்னாடி சில பாடல்கள் ஜெயச்சந்திரன் பாடல்கள் வானொலியில கேட்டிருக்கேன். ஆனா இவ்வளவு பாடல்கள் பாடியிருக்காருன்றது நான் மியூசிக்கல் சென்டர்ல போய் நான் எந்த மியூசிக்கல் சென்டர் போனாலும் அவங்ககிட்ட ஒரு நட்பா பழகி உள்ள போய் ரெக்கார்டை எடுத்து, ஏன்னா அவங்க ஒரு குழந்தை மாதிரி வச்சிருப்பாங்க அந்த ரெக்கார்டை. அதை அப்படியே இது எனது வெல்வெட் துணியில அப்படியே மொல்லமா அப்படியே தொடச்சி வச்சு அப்படியே பிளேயர்ல ஏத்துவாங்க. ஆனா மத்தவங்களை யாருமே தொட விட மாட்டாங்க. எனக்கு ரொம்ப உரிமை எடுத்துட்டு நான் உள்ள போய்
நான் எல்லா ரெக்கார்டுப்பையும் பின்னாடி திருப்பி திருப்பி பார்ப்பேன், எங்கெல்லாம் ஜெயச்சந்திரன் பாடல் இருக்குன்னு சொல்லிட்டு நான் கேசட்ல பதிஞ்சிட்டு, அப்புறம் அதை வந்து பத்திரப்படுத்துறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு நான் டேப் ரெக்கார்டர்ல பின்னாடி வந்து லைனின்னு ஒரு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அது வழியா வந்து நான் ஆடியோ கேசட்ல இருந்து MP3 மாத்தி நண்பர்கள்ட்ட எல்லாம் கொடுத்து இதெல்லாம் கேளுங்கன்ற மாதிரி ஒரு நம்ம இந்த வலைப்பு எழுதுற காலத்துல எல்லாம் தெரிஞ்ச நண்பர்கள்லாம் இருப்போம்ல, அப்போ வந்து நண்பர்கள்ட்ட போய் அந்த மாதிரி ஷேர் பண்ணி நீங்க கேட்டிருக்கீங்க அந்த பாட்டு அந்த மாதிரி அதுல ஒரு ஆனந்தம் எனக்கு. நான் என்னோட வலைப்பூல வந்து 300 பாட்டு கிட்ட பாடியிருக்காருன்னு சொல்லி போட்டப்போ எனக்கு ஒரு நிறைய நண்பர்கள் அறிமுகமானாங்க. அவங்களும் நான் வந்து மேக்சிமம் அபூர்வமான பாடல்களை தான் கேட்பேன். ஆசிப்க்கு தெரியும், ஆசிப் வீட்ல இருந்து நாங்க கோயம்பேடு வரைக்கும் ஒரு 2 மணி நேரம் நானும் ஒரு பாட்டு பாடுவேன், அவரு ஒரு பாட்டு பாடுவாரு. SPB ரேர் சாங் எல்லாமே அந்த மாதிரி. அதான் நண்பர்கள்ட்ட வந்து பாடல் பாடி அப்படியே அப்படி பேசி இது பண்றது தான் ரொம்ப எனக்கு ஆர்வம். ஸோ நான் வந்து ஒரு 300 பாடல் வந்து சேகரிச்சதுக்கு அப்புறம் திரும்ப ஒரு ஜெயச்சந்திரன் ஃபேஸ்புக் குரூப் மூலமா அறிமுகமானப்போ சில இலங்கை நண்பர்கள் மூலமா இன்னும் ஒரு 100 பாடல்கள் 150 பாடல்கள் இப்போ ஒரு 450 500 பாடல்கள் கிட்ட சேர்ந்துருச்சு. ஆஹ் ஓரளவு. ஆனா இதுல முக்கியமா என்ன விஷயம்னா, அவர் பாடினது வந்து முதல் பாடல் வந்து எதுன்னு இன்னும் குழப்பமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பொன்னென்ன பூவென்ன கண்ணே, அது அலைகள் படத்துல வந்தது. மணிப்பயல்னு ஒரு ஒரு படம் வந்தது, அதுல வந்து தங்கச்சிமில் போல் இதழோ அந்த தங்க தமிழ் போல் மொழியோ. ஜெயச்சந்திரன் பாடுறதுல என்ன எனக்கு விசேஷம்னா, ஆஹ் வாலி சொல்லுவாரு, இவன் பேசுற தமிழ் வந்து தேங்காய் உடைச்ச மாதிரி இருக்குடா பளிச்சுன்னு அப்படிம்பாரு. அவர் வந்து ஒரு ஒரு வார்த்தைக்கும் வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து திருத்தமா நல்லா பாடுவாரு. அதனால எனக்கு வந்து ஜேசுதாஸோட அந்த தமிழ் உச்சரிப்பு வந்து ஜெயச்சந்திரனுக்கு நல்லா இருக்கும். இன்னொன்னு, நான் வர்ணனை பாடல்கள் வந்து நிறைய சேகரிப்பேன். ஜெயச்சந்திரன் தனிப்பாடல்கள் நிறைய வந்து வர்ணனை பாடல்கள் இருக்கும். உதாரணத்துக்கு சொன்னோம்னா, பாவை மலர் மொட்டு இளம் பருவமோ ஈரெட்டு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அன்பே உன் பேரென்ன ரதியோ ஆனந்த நீராடும் நதியோ அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அப்போ எவ்வளவு நேரம் எடுத்துக்கலாம் மதிமிதா? 5 நிமிஷம் 10 நிமிஷம்? கேட்கல. இல்ல, நீங்க பேசுறப்பவே பாடுறீங்க இல்லையா, அதனால அந்த நேரம் எடுத்துட்டு முடிச்சுக்கோங்க. ஓகே ஓகே. அப்புறம் வந்து மாம்பழத்து வண்டுன்னு ஒரு படம் இருக்கு, அதுல வந்து மீனா ஹலோ மீனா கண்கள் கடல் மீனா விண்ணின் ஒளி மீனா மண்ணின் பொன் மீனா மன்னன் கோடி மீனா, அப்படியே மீனா மீனான்ட்டே போயிட்டே இருக்கும். அப்புறம் பாலாபிஷேகம் செய்யவோ உனக்கு தேனாபிஷேகம் செய்யவோ அப்படின்னு நிறைய பாட்டு போவோம். எனக்கு வந்து சங்கர் கணேஷ் இசையில தான் ஒரு அதிகமா பாடியிருக்காருன்னு எப்ப தெரியும்னா, மியூசிக்கல் சென்டர்ஸ்ல போய் அரக்கு ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க. முன்னாடி வந்து LP ரெக்கார்டுன்றது கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கும், அரக்கு ரெக்கார்டுன்றது கொஞ்சம் சின்னதா இருக்கும். மனக்கணக்குன்னு ஒரு படம் வந்துச்சு, நீங்க அது விஜயகாந்த் படம். அதுல வந்து எல்லா பாட்டுமே பாடினது வந்து ஜெயச்சந்திர தான். இப்போ வந்து வைதேகி காத்திருந்தால வந்து எல்லா பாட்டும் வந்து விஜய். இப்போ ஜெயச்சந்திரன் யாரு அப்படின்னு கேட்டா, விஜயகாந்துக்கு பாட்டு பாடுவாரு அவர் தானே அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. வைத்து எல்லா பாட்டுமே இவர் தான் பாடியிருப்பாரு, ஜெயச்சந்திரன் பாடியிருப்பாரு. என் மன கூட்டுக்குள்ளே ஒரு கிளியை வைத்தேன் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அப்புறம் வந்து எனக்கு வந்து அஹ் ஆஹ் ரொம்ப அறிமுகமான பாடல் இளையராஜா மியூசிக்ல பாடின எல்லா பாடலுமே தெரிஞ்சிருக்கும். நான் அதனால வந்து அந்த பாடல்லாம் வந்து நான் தனிச்சு வந்து சேகரிச்சு கேட்க மாட்டேன். விழி சொல்லும் சிறு கதை ஒன்று ஒரு தொடராக மலர்கின்றதோ அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அப்புறம் காமதேனு கன்னியாக பால்காரின்னு ஒரு படம். இதே மாதிரி வந்து ரொம்ப அபூர்வமான பாடல்கள்லாம் இருக்கு. நான் வந்து
யாருமே இல்லாத நான் வந்து என் கேக்குதா? இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது. உங்களுடைய நேர ஒதுக்கி நீங்க இத்தனை வருஷம் எடுத்ததையும் சரி, இன்னைக்கு வந்து சரின்னு ஒத்துக்கிட்டு இது பாடலும் சொன்னதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி கணேஷ். கொஞ்ச நேரம் நன்றி. கழிச்சு எல்லாம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் நினைவு வந்து பேசணும்னா தயவு செஞ்சு உங்களுடைய அந்த இதை ஷேர் பண்ணிக்கோங்க. சரியா? சரி சரி மதிமா. சரி, கண்டிப்பா. நன்றி. நன்றி. ஹேமமாலினி இருக்கிறீங்க இல்லையா? உங்களுடைய நன்றிம்மா, நன்றிம்மா. ஹேமமாலினி, உங்க உங்க பாடலுக்கு பிறகு நம்ம அவரை மியூசிக்கோட பாட கேட்கலாமா? இருக்கிறீங்களா லைன்ல? இருக்கேன். பாட்டு பாடுறதா இல்ல பேசிட்டு பாடுறதா மது? பாடுங்க. அது உங்க விருப்பம். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. பேசிட்டு பாடினாலும் சரிம்மா. பேசுறதே பாடுற மாதிரிதான் இருக்கு. இல்ல, இந்த வரிகள் எனக்கு என்ன வணக்கம் அனைவருக்கும். என்னன்னா எல்லாருக்கும் வந்து இளையராஜா சாங் அப்படின்றதுதான் ஜெயச்சந்திரனுடைய முத்திரையா போயிட்டானா, எனக்கு என்ன வருத்தம்னா எம்எஸ்வி தான் அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது. எம்எஸ்வியோட பாடல்கள்ல வந்து முக்கியமா அந்த வசந்த கால நதிகளிலே, ஆடி வெள்ளி பாட்டு, அப்புறம் அப்புறம் பாக்யராஜ் படத்துல வந்து தென்றல், அது அந்த நிறைய சாங்ஸ் எல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. அந்த பாடல்கள் எல்லாமே வந்து ஜெயச்சந்திரன் வந்து ஒரு யூனிக் வாய்ஸ். நம்ம ஜெயசுதாஸ் நிறைய கேட்டு இவர் சொல்ற மாதிரி கணேஷ் சாருடைய கலெக்ஷனை ரொம்ப பாராட்டணும். பட் என்னன்னா எம்எஸ்வி மேல வந்து எனக்கு ஒரு தனி எப்பவுமே ஒரு ஈடுபாடு அதிகம். அதுல வந்து இந்த வாணி ஜெயராமன் ஜெயச்சந்திரனுடைய காம்பினேஷன் வந்து எல்லாமே சூப்பர் ஹிட் சாங்ஸ், நிறைய சாங்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் சங்கர் கணேஷ் எடுத்துட்டாரு, அப்புறம் இளையராஜா, அப்படியே வந்து கடைசியில ஏஆர் ரஹ்மான் வரைக்கும் ஜெயச்சந்திரன் வந்து பாடியிருக்காரு. இந்த ஜெனரேஷன் பாக்குறோம் இல்லையா, எவ்வளவு அது எல்லாமே. அந்த கன்னத்தில் முத்தமிட்டால் சாங் அவர் பாடியிருக்காரு ஜெயச்சந்திரன். சோ இந்த மானூத் அந்த நிறைய பாடல்கள் ஏஆர் ரஹ்மானும் சரி, இளையராஜா அது நிறைய டாப் சாங்ஸ் எல்லாம் கேட்டிருக்கோம். சோ அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு. ஜெயச்சந்திரன் சொன்ன உடனே எனக்கு உடனே மது கேட்ட உடனே நான் வந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நானு நிறைய பாடல்கள் பிடிக்கும். பட் இன்னைக்கு வந்து இந்த பாடல் நீங்க கேட்டிருக்கலாம். பட் இந்த பாடல் வந்து டெடிகேட் பண்றேன் எம்எஸ்வி கோசரம். எனக்கு ஐ லவ் எம்எஸ்வி, அதனால அவர் கோசரம், அவரும் ஜெயச்சந்திரன் வாணிஜாமும் பிடிக்கும்னால இந்த இது வந்து ஜானகி பாடியிருக்காங்க இந்த பாட்டு. ஸோ நான் பாடுறேன். அது வந்து அந்த 7 நாட்கள்ல இருந்து ஒரு பாடல். சரிங்களா? இன்னும் வாய்ப்பு கிடைச்சா நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். டைம் கிடைக்கும் போது பார்க்கலாம். ஓகே, நன்றி. வீடியோ ஆஃப் பண்ணிக்கிட்டுமா மது? நன்றி. மதுமிதா, நான் ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க. ஹேமமாலினி, நீங்க சொன்னீங்களா, ஆக்சுவலா எம்எஸ்வி தான் அறிமுகப்படுத்தினாரு. ஆனா வந்து அவரு எம்எஸ்வி இசையில வந்து ரொம்ப பாடல்கள் பாடல. சங்கர் கணேஷ் இசையில் தான் எம்எஸ்வியோட சிஷியர்கள். நீங்க நான் வந்து எதுக்கு குறுக்கிட்டேன்னா, முப்பெரும் தேவியர்னு ஒரு படம் வந்தது, அது பிரபு நடிச்சிருப்பாரு, அதுக்கும் எம்எஸ்வி தான் இசை. இந்த பாட்டு நீங்க கேட்டிருப்பீங்களான்னு தெரியாது. ஒரு பொண்ணு வந்து ஒரு ஆத்துல குளிச்சிட்டு இருப்பா, இவரு பிரபு பாடுற மாதிரி இருக்கும். தண்ணீரில் ஒரு பௌர்ணமி திங்கள் குளிக்க வந்ததோ. இதுல வந்து எம்எஸ்சியோட ஆர்கஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நீங்க நான் முடிஞ்ச அந்த பாட்டை உங்களுக்கு ஷேர் பண்றேன். நான் யூடியூப்ல என்னோட இதுல அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நான் முடிஞ்ச நான் அதை ஷேர் பண்றேன். அந்த பாட்டு நீங்க கேட்டிருப்பீங்களான்னு தெரியாது, நீங்க கேட்டு பாருங்க. அந்த நன்றி. ஏமா பாடுங்கப்பா. பாடுறேன். சகம பகமக சனி சனி பகமணி பசா, சகம பகமக சனி சனி பகமணி பசா, காகரி மாமக பாபம பல்தரி நிச. தென்றலது உன்னிடத்தில் சொல்லி வைத்த செய்தி என்னவோ, தென்றலது உன்னிடத்தில் சொல்லி வைத்த செய்தி என்னவோ, பெண்மையின் சொர்க்கமே பார்வையில் வந்ததோ, காவியம் தந்ததோ, தென்றலது உன்னிடத்தில் சொல்லி வைத்த செய்தி என்னவோ, உள்ளம் எங்கும் பொங்கும் ஆசை இன்று தங்கரதம் ஏறியது, உள்ளம் எங்கும் பொங்கும் ஆசை
இன்று தங்கரதம் ஏறியது. உன்னை பார்த்து சொல்லும் வார்த்தை இன்று கங்கை என மாறியது. உன்னை பார்த்து சொல்லும் வார்த்தை இன்று கங்கை என மாறியது. இதுவரை கனவுகள் இளமையின் நினைவுகள் ஈடேறும் நாள் இன்றுதான். எதுவரை தலைமுறை அதுவரை தொடர்ந்திடும் என் ஆசை உன்னோடுதான். பெண்மையின் சொர்க்கமே பார்வையில் வந்ததோ, காவியம் தந்ததோ, தென்றலது உன்னிடத்தில் சொல்லி வைத்த செய்தி என்னவோ. சந்தம் தேடி சிந்து பாடி உந்தன் சந்நிதிக்கு நான் வருவேன். சந்தம் தேடி சிந்து பாடி உந்தன் சந்நிதிக்கு நான் வருவேன். தஞ்சை கோயில் சிற்பம் போலே ஒரு முத்திரையை நான் பதிப்பேன். தஞ்சை கோயில் சிற்பம் போலே ஒரு முத்திரையை நான் பதிப்பேன். அனுதினம் இரவெனும் அதிசய உலகினில் ஆனந்த நீராடுவோம். தினம் ஒரு புது வகை கலைகளை அறிந்திடும் ஏகாந்தம் நாம் பாடுவோம். பெண்மையின் சொர்க்கமே பார்வையில் வந்ததோ, காவியம் தந்ததோ, தென்றலது உன்னிடத்தில் சொல்லி வைத்த செய்தி என்னவோ. பெண்மையின் சொர்க்கமே பார்வையில் வந்ததோ, காவியம் தந்ததோ. நன்றி நன்றி. இந்த பாடல் பாட வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. நன்றி ஹேமா. உங்களுடைய உரையும் சரி பாடலும் சரி, என்ன சொல்றது, ரொம்ப நன்றி. லீலாமா, இப்ப அவைநாயகன் வந்திருக்கிறாங்களா இல்ல ஆண்டனி அவர்களை இன்ஸ்ட்ருமெண்டோட பாட சொல்லிடலாமா? அவைநாயகன் இருக்கிறாங்களா? கேக்கல, மியூட் பண்ணி பேசுங்க. ஆண்டனி என்ன பாட சொல்லிடலாம். அவருக்கு இன்ஸ்ட்ருமெண்டோட பாட சொல்லிடலாம். இன்ஸ்ட்ருமெண்டோட பாடிடலாம். வரல இல்லையா? மேடம் மேடம் குட் ஈவினிங். குட் ஈவினிங் லீலாமா. குட் ஈவினிங். குட் ஈவினிங். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் மேடம். நல்லா மேடம். தேங்க்ஸ் ஃபார் தி இன்விடேஷன். இது ஒரு நல்ல ஒரு நிகழ்வு எங்களுக்கு. நீங்க ஒரு பாடகர், இசையோட பாடக்கூடியவர், எப்படி இன்வைட் பண்ணாம பன்னியப்பன் ராஜா அண்ணனுக்கும் கூப்பிட்டு இருந்தேன். ஒரே ஒரு பாட்டு பாடிருக்கேன். எனக்கு ஆக்சுவலா ஜெயச்சந்திரன் சாரை பத்தி சொல்றதுக்கு நிறைய ஏறக்குறைய ஒரு முனைவர் போட்டு வாங்குற அளவுக்கு நிறைய விஷயமெல்லாம் சொல்றதுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குது. ஃபர்ஸ்ட் நாங்க இம்ப்ரெஸ் ஆனது எதுலன்னா, அந்த கிழக்கே போகும் ரயில்ல ஒரு பாட்டு ஒன்று இல்லையா, ஒரு சோலை ஒன்று இருக்குது. அதே மாதிரி இந்த காட்சிகளே வரும் கீதான்னு சொல்லிட்டு ஒரு பாடம், அதுல எல்லாம் நல்ல பாட்டு படிப்பாங்க. அந்த பாடல்களை கேட்டுதான் நாங்க நானும் என்னுடைய நண்பன் நான் பன்னியப்பனை அடிமையானோம் ஏறக்குறைய அந்த குரலுக்கு. சித்திரை செவ்வானம் அந்த பாட்டு. அதே மாதிரி மாஞ்சோலை கிளிதானம் அந்த பாட்டும் பாத்தீங்கன்னா அவ்வளவு மனசுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த பாட்டெல்லாம். அதுக்கப்புறம் தான் ஜெயச்சந்திரன் மேல எங்களுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. என்னை பொறுத்தளவுல அவர் ஒரு பாதி எஸ்பிபி பாதி ஜேசுதாசன் நான் சொல்லுவேன். உருவத்துல கூட அது மாதிரிதான் இருக்காரு. அவருடைய இழைப்பு கண்டிப்பா ஒரு பெரிய இழப்பு தான். அருமையான வாய்ஸ். அது என்ன சொல்றது, ஒரு ஜென்டிலான, அதே சமயத்துல ஒரு உள்ளத்தை தொடுற ஒரு வாய்ஸ் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை. மற்றபடி நிறைய நல்ல பாடல்கள்லாம் இருக்கீங்க. நான் இன்னைக்கு தயாரிப்பு இல்லை, அதனால தயவுசெய்து இந்த வாய்ப்புக்கு நன்றி. வேற யாராவது பாடுங்க, நான் கேட்கிறேன். நன்றிங்க. நன்றி மேடம். வேற யாராவது பேச நன்றி. நன்றி. நல்லா சும்மா ஒரு 2 லைன் மட்டும் பாடுங்க. நாங்களே பாட போறோம். என்னுடைய த்ரோட் அவ்வளவு சரியா இல்ல. பாடுங்க.
ஏன் வேற யாராவது பாடுங்களேன், நான் கேட்கிறேன், நான் இருக்கிறேன், நான் இங்கதான் இருக்கிறேன். இல்ல நாங்களும் கேக்குறோம், பாடுங்க. அதான் இப்ப எல்லாருக்கும் இப்ப என்ன நிறைய பேருக்கு விருப்பமான பாட்டு தான் அந்த ராசாத்தி ஒண்ணு. அதுல அந்த சரணம் மட்டும் நான் பாடிடுறேன். ப்ரிப்பரேஷன் இல்ல, அவருக்கு ஏதாவது மரியாதை செலுத்துற மாதிரி இருக்கணும் நம்ம பாடுறது. மங்கை ஒரு கங்கை என மன்னன் ஒரு கண்ணன் என காதில் ஒரு காதல் கதை சொன்னால் என்ன. மங்கை ஒரு கங்கை என மன்னன் ஒரு கண்ணன் என காதில் ஒரு காதல் கதை சொன்னால் என்ன. அத்தை மகளோ மாமன் மகளோ சொந்தம் எதுவோ பந்தம் எதுவோ. ஓகே, கைப்பிச்சு போக முடியாது. நன்றி நன்றி, தேங்க்ஸ் மேடம். அடுத்தவங்களுக்கு பாட சொல்லுங்க. நன்றி நன்றி நன்றிங்க, நன்றி. ஷாஜி, நீங்க பேசிடுறீங்களா இப்போ? பேசுறேன். நன்றி நன்றி ஷாஜி. ஷாஜியை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்த தேவையில்லை. எழுத்தாளராக இசை பற்றிய பல கட்டுரைகள் கொடுத்திருக்கிறாங்க. திரைப்படத்தில் பல திரைப்படங்கள்ல முக்கியமான கதாபாத்திரத்துல சிறப்பாக செஞ்சிட்டு இருக்கிறாங்க. மலையாளத்திலையும் தமிழ்லையும் சேர்ந்து அவர் ஜெயச்சந்திரன் அவர்களை பற்றி என்ன பேச போறாங்கன்னு பார்த்துக்கிறோம். பாடல்களும் பாடிடுங்க ஷாஜி. நன்றி. வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். கேக்குதா? ஓகே. நன்றி எல்லாருக்கும். இப்படி ஒரு அப்படி இறந்து போயிட்டாரே, என்ன பண்றது, உண்மை புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நேத்து மதுமிதா ஃபோன் பண்ணும்போது நான் அவருடைய இறப்பு செய்தி வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாளா கொஞ்சம் உடம்பு சரியில்லாம தான் இருந்திருக்காரு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ரொம்ப முடியலைன்னு சொல்லிட்டு ஒரு படம் யாரோ சோஷியல் மீடியாவில் விட்டு எல்லாருமே பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. இப்படி இருந்த ஒருத்தர், ரொம்ப கொஞ்சம் ஹைட்டு கம்மி, ஆனால் ரொம்ப திடகாத்தமாக இருப்பார் எப்போவுமே. அவரை தான் இப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒரு ரொம்ப மன வருத்தத்தோட அந்த படங்களை பார்த்து அந்த டைம்ல இருந்தாங்க. திடீர்னு ஆனால் மறுபடியும் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்ற செய்தி வந்துருச்சு. கேன்சர் அப்படின்னு வந்துருச்சு. பட் எப்படியும் தப்பிச்சிருவாருன்னா, ஒரு ரொம்ப உறுதியான ஒருத்தர், மன வலிமையான ஒரு ஆள், தன்னுடைய கருத்துக்களை ரொம்ப தீர்க்கமாக பேசக்கூடியவர், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள். எப்போவுமே ஒரு வீக்கான ஒரு பர்சனா ஜெயச்சந்திரனை நம்ம பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆள் அவருக்கு. அதனால அவர் கண்டிப்பா மீண்டு வந்துருவார்ன்ற ஒரு நம்பிக்கை தான் எல்லாருக்கும் இருந்தது. ஆனால் திடீர்னு வந்த ஒரு செய்தி தான் இது. அவரை கடந்த ஒரு 5-6 மாசமா, ஒரு வருஷமா பார்த்துட்டு இருந்த ஒரு டாக்டர் எனக்கு தெரியும். ஆனா கரெக்டா இந்த நேரத்துல அவரும் உடல் சரியில்லாம அவர் அட்மிட் ஆயிருந்தாரு போன ஒரு வாரமா. திடீர்னு அந்த டைம்ல தான் இப்படி ஒரு விஷயம் நடக்குது. என்னை பொறுத்தவரையில் ஜெயச்சந்திரன் ஒரு எனக்கு சின்ன வயதுல எப்படி யேசுதாஸ், எப்படி டி.எம். சௌந்தரராஜன், எப்படி எஸ்.பி. பாலசுப்ரமணியம் அறிமுகமோ அந்த அளவுக்கு அறிமுகம் ஜெயச்சந்திரனுமே. ஒன்று யேசுதாஸ் அல்லது ஜெயச்சந்திரன். இதுதான் மலையாளத்தை பொறுத்தவரையில். வேற பாடகர்கள்ல இல்லை. இன்னொரு பாடகர் பிரம்மானந்தன் ஒரு பாடகர் இருந்தார். இவர்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு 50 பாட்டு பாடும்போது, 100 பாட்டு பாடும்போது ஒரு பாட்டு அவருக்கு இருக்கும். பிரம்மானந்தன் அவர் ரொம்ப அற்புதமான பாடகர். அவர் அந்த சங்கத்தில் பாடாத கவிதைன்னு தமிழ்லையும் பாடியிருப்பார். ஒரு பாட்டு இருக்கும், அது ரொம்ப ஃபேமஸான பாட்டு தமிழ். ஆனால் அந்த ஒரு பாட்டு தான் அவருக்கு தமிழ்ல சொல்லும்படியா இருக்கும். மற்றபடி யேசுதாஸ் அல்லது ஜெயச்சந்திரன் இப்படி தான் எப்பவுமே இருந்திருக்கு. பாடியவர் யேசுதாஸ் அல்லது பாடியவர் ஜெயச்சந்திரன் இப்படின்னு தான் இருக்கும் எல்லா பாட்டுமே. அப்போ கூட எகெயின் ஒரு 5:1 தான் இருக்கு. 5 பாட்டு யேசுதாஸ் பாடும்போது ஒரு பாட்டு தான் ஜெயச்சந்திரனுக்கு இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு வகையில் ஜெயச்சந்திரனுடைய பாடல்கள் குறைவான பாடல்களாக இருந்தாலும் அந்த பாட்டு எப்பவுமே ஏதோ ஒரு வகையில் அது ஒரு லிசனரை போய் சேரக்கூடிய ஒரு பாட்டாக எப்பவுமே இருந்திருக்கு. அவருடைய பாட்டுகளுடைய ஒரு சக்சஸ் ரேஷியோ நீங்க பார்த்தீங்கன்னா, பாடின பாடல்களோட எண்ணிக்கையும் அந்த பாடல்களோட ஒரு வெற்றி அல்லது இந்த பாடல்களோட ஒரு ரீச்சும் நம்ம பார்த்தோம்னா, ஜெயச்சந்திரனோட பாடல்கள் தான் இந்த மற்ற நிறைய பாடல்களை விட அதிகமாக ரீச் ஆன பாடல்கள் அவருடைய பாடல்கள். இப்போ தமிழில் இப்போ அவர் அந்த நண்பர் சொன்னார் 300 பாட்டு தான் பாடியிருக்காருன்றது. ஒரு 300 பாட்டு பாடின அது கரெக்டான எண்ணிக்கை எனக்கு தெரியாது. அவர் மலையாளத்தில் பாடி ஒரு 6-7 வருஷத்துக்கு அப்புறம் தான் தமிழ்லேயே அவருக்கு முதல் வாய்ப்பு கிடைக்குது. ரொம்ப லேட்டாக தான் தமிழில் அவர் அறிமுகம் ஆகுறாரு. 300 பாட்டு தான் அவர் பாடியிருக்கார் என்றால் அந்த எண்ணிக்கை எனக்கு தெரியாது. பட் அப்படி 300 பாட்டுன்னா ஒரு 300 பாட்டு பாடின ஒரு பாடகர் மாதிரியே இல்லை அவரை பற்றியான நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனப்பதிவு என்பது. அவ்வளவு பாடல்கள் பாடியிருக்குன்னா அவ்வளவு பாடல்கள் அவருடைய பாடல்கள் நம்மளுக்கு தெரியும் என்றது தான்.
ஸோ பாடின பாடல் படம் ஒரு ஹிட்டான படமோ ஃப்ளாப்பான படமோன்றதெல்லாம் கிடையாது. ஜெயச்சந்திரனோட பாடல்கள் வந்து எப்பவுமே ஒரு பெரிய ஒரு ஒரு ரீச் அவருடைய பாடல்களுக்கு இருந்திருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமாக பாடக்கூடிய ஒரு பாடகர் அவர் வந்து ஒரு இசை பயிற்சி இல்லை அவருக்கு. அவர் வந்து அஃப்கோர்ஸ் இசை பயிற்சி இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் வந்து மிருதங்கம் சின்ன வயசுல இருந்து மிருதங்கம் கற்றுக்கிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு வித்வான் அளவுக்கு மிருதங்கம் வாசிக்கக்கூடிய அளவில் நிறைய போட்டிகள் எல்லாம் வென்று ரொம்ப சிறப்பாக மிருதங்கம் வாசிக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்டாக இருந்திருக்காரு. ஸோ அந்த வகையில அந்த ஒரு தாளவாத்தியங்கள் சார்ந்த ஒரு இசை பயிற்சி அவருக்கு கண்டிப்பாக இருக்கு. ஆனால் ஒரு பாடகனுக்கு தேவையான ஒரு இசை பயிற்சி அல்லது ஒரு கர்நாடக இசை பயிற்சிக்கு அவர் ஒருபோதும் போனதும் இல்லை. அவருக்கு அது ஆனால் பாட்டு மேலதான் அவருக்கு ரொம்ப பிரியமா இருந்திருக்காரு. பாடல்கள் மற்றவர்களோட பாடல்கள் குறிப்பா வந்து டிஎம்எஸ் பாட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய ஒரு பெரிய ஆதர்சமா தமிழ்ல டிஎம்எஸ் தான் அவர் எப்பவுமே சொல்லி இருந்திருக்காரு. ஆனா நம்ம அவருடைய பாடுமுறை கேட்டா டிஎம்எஸ் ஓட எந்த பாதிப்பும் தெரியாது. நம்ம மேபி கொஞ்சம் பிபி ஸ்ரீனிவாஸ் கொஞ்சம் ஏஎம் ராஜான்னு சொல்லலாமே ஒழிய ஒருபோதும் டிஎம்எஸோட ஒரு பாதிப்பு நீங்க வந்து ஜெயச்சந்திரன்ல நம்ம காண முடியாது. ஆனா அவர் தன்னுடைய ஒரு மிகப்பெரிய ஆதர்சம்னு டிஎம்எஸ் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஹிந்தியில முகமது ரஃபி தான் அவருக்கு உயிரே. நீங்க வந்து இப்போ நேற்று ஏதோ ஒரு நண்பர் அவரோட ஒரு அஞ்சலி மாதிரி பேசுறத கேட்டேன். அவர் ரொம்ப நெருக்கமா தெரிஞ்ச ஒருத்தர் ஜெயராஜ் வாரியன். அவர் சொல்றாரு ஜெயச்சந்திரன் வந்து எவ்வளவு கோபமா இருந்தாலும் அவரை ஈஸியா ஒரு குழந்தை மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ணலாம். முகமது ரஃபி பாடல்களை பத்தி பேசுனீங்கன்னா அந்த பாட்டு இந்த பாட்டு 2 பாட்டு எடுத்து விட்டு அந்த பாட்டோட 2 வரியை சொல்லி அந்த பாட்டு இப்படி இருக்குன்னு சொன்ன உடனே எல்லாத்தையும் சரண்டர் தான் அப்படின்னு சொல்லுவார். இன்னொருத்தர் வந்து பி சுசீலா. அவங்கள வந்து இந்த 3 பேர் தான். பி சுசீலா அவர்களுக்கு ஒரு விருது கொடுக்குறாரு கேரளாவில். அந்த விருது ஜெயச்சந்திரன் கையால ஒரு முக்கியமான விருது ஜெயச்சந்திரன் கையால கொடுக்குறாங்க. அந்த விருது கொடுத்துட்டு அப்படியே சாஷ்டாங்கமா அவங்க காலில் விழுறாரு. ஒரு ஒரு பொதுவாகவே ஜெயச்சந்திரன் ஒரு 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 என்ன சொல்றது கொஞ்சம் கோபமானவர், கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு தலைக்கணம் கொண்டவர்னு சொல்லுவார். அவர் கொஞ்சம் கொஞ்சம் திடமா இருப்பார் தன்னுடைய விஷயங்கள்ல. ஆனா அவரே வந்து அப்படியே சாஷ்டாங்கமா பி சுசீலா அவங்களோட காலில் விழுந்து அவார்டு கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. பி சுசீலாமாவே வந்து அப்படி ஆடி போயிட்டாங்க, இப்படி பண்றாரு அப்படின்ற மாதிரி. அந்த அளவுக்கு ஒரு பி சுசீலா ரசிகர் அவர் வந்து. நான் ஒரு இன்டர்வியூல பார்த்துருக்கேன், லதா மங்கேஷ்கரை விட சிறந்த பாடகி பி சுசீலா அப்படின்னு அவர் சொல்றதை நான் அந்த கேட்டிருக்கேன். அந்த அளவுக்கு ஒரு பி சுசீலா மேல ஒரு பெரிய ஒரு அபிமானம், ஒரு பெரிய பக்தி. அதே மாதிரி டிஎம்எஸ், முகமது ரஃபி, இவங்க 3 பேர் தான் அவருடைய ஆதர்சங்கள். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அந்த 3 பேருடைய நேரடி பாதிப்பு அவருடைய பாடல்கள்ல இருக்கவே இருக்காது. இவர்களோட பாட்டு கேட்டு அதுல இருந்து உந்துதல் பெற்று வந்த ஒரு பாடகர்னு நீங்க ஜெயச்சந்திரன் ஒருபோதும் சொல்ல முடியாது. ஏன்னா அவருடைய பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப தனித்துவமான ஒரு பாடுமுறையாகவும் அந்த குரலும் சரி பாடுற பாணியும் சரி வந்து முழுக்க முழுக்க ஒரு ரொம்ப தனித்துவமா இருக்கும். அந்த வகையில் அதனால் நான் எப்பவுமே சொல்லுவேன் ஜெயச்சந்திரன் வந்து ஒரு ஒரிஜினல். அவர் வந்து எங்கேயுமே இருந்து எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல இருந்து காப்பி அடிச்சுட்டு வந்து அல்லது இன்னொரு பாடகனோட ஒரு ஸ்டைல கொஞ்சம் எடுத்து அதை கொஞ்சம் சேர்த்து இதை கொஞ்சம் சேர்த்து வந்து ஒரு பாடகர்ல முழுக்க முழுக்க ஒரு ரொம்ப அசலான ஒரு ஒரிஜினலான பாடகர் ஜெயச்சந்திரன். அவருடைய குரலும் சரி. அப்புறம் பாடும்போது நமக்கு தெரியும் எப்பவுமே ஒரு தேவையில்லாத ஒரு அக்ரஷன் நம்ம சொல்லுவோம் பாட்டுல, அது இருக்கவே இருக்காது. அவர் ரொம்ப அதீதமா அப்படியே தள்ளி பாடுறதுன்னு சொல்லுவாங்க பாடகர்கள். அப்படி தள்ளி பாடுறது, ரொம்ப அந்த ஒரு இடத்த வந்து ரொம்ப ஓங்கி ஒலிக்கிற மாதிரி பாடுறது, இப்படி எல்லாம் இருக்கவே இருக்காது. ஒரு மென்மை அவருடைய குரலுக்குண்டான ஒரு தன்மையோடவே இருக்கு அவருடைய பாடும் பாணியுமே. ஒரு ரொம்ப ரொம்ப ஒரிஜினலான ஒரு பாடகர். இதோட இன்னொரு சைடு என்னன்னா இதே மாதிரிதான் ஜெயச்சந்திரன் யாரையும் நகல் எடுத்து வரலன்ற மாதிரிதான். ஜெயச்சந்திரனை நகல் எடுக்கவே முடியாது. அவரை நகல் எடுத்து பாடுற ஒரு பாடகரை இன்ன வரைக்கும் இவ்வளவு ஆண்டு கால என்னுடைய அனுபவத்துல ஒரு ஜெயச்சந்திரன் கிளவுன்னு ஒரு சிங்கரை நான் பார்த்ததே கிடையாது. அவர் ஒரு மிமிக்ரிக்காரன் கூட ஜெயச்சந்திரன் பாட்டு வந்து அப்படின்னு நான் பாடி கேட்டதே இல்லை. ஏன்னா நகல் எடுக்க முடியாத ஒரு குரலுக்கும் ஒரு பாடும் பாணிக்கும் சொந்தக்காரர் ஜெயச்சந்திரன். அது வந்து நீங்க வந்து காப்பி அடிக்கவே முடியாதவர். அந்த மாதிரியான ஒரு சிங்கிங் ஸ்டைல் உள்ள ஒரு சிங்கர். நிறைய பாட்டு அதை நான் முதல்ல சொன்ன மாதிரி யேசுதாஸுக்கு 10 பாட்டு வரும்போது ஜெயச்சந்திரனுக்கு ஒரு பாட்டு தான் வரும். ஆனா அந்த ஒரு பாட்டு அப்படியே நங்குன்னு அரைஞ்ச மாதிரி அப்படியே இருக்கு அந்த பாட்டோட ஒரு இம்பாக்ட். எனக்கு சின்ன வயசுல ரொம்ப ஒரு 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 அனுபவம் இருக்கு. ஒரு பாபுன்னு என் கூட படிச்ச ஒரு பையன், அவன் வந்து பயங்கரமான ஒரு ஜெயச்சந்திரன் ஃபேன். அவன் வந்து எப்பவுமே ஜெயச்சந்திரன் பாட்டு தான். யேசுதாஸ் ஜெயச்சந்திரன் ஒரு பேச்சு வந்து அவன் வந்து எப்பவுமே ஜெயச்சந்திரன் பக்கம் தான் இருப்பான். ஒரு போட்டியாவே இருக்கும் யேசுதாஸா ஜெயச்சந்திரனான்றது மாதிரியான அந்த ஒரு ரசிகர்கள் கூட்டத்துல எப்பவுமே அந்த ஒரு விஷயம் இருந்துட்டே இருந்திருக்கு. அப்போ அந்த காலத்துல ஜிஆர்னு ஒரு பேர் இருக்கு, அவங்க மியூட் பண்ணுங்க.
நான் பேசுறது நான் பேசுறது யாரோ சைனீஸ்ல டிரான்ஸ்லேட் பண்றாங்களான்னு நினைச்சேன் நான். இல்ல மியூட் பண்ணிட்டேன், நீங்க பேசுங்க. அதான் அந்த மாதிரி ஒரு யேசுதாஸ் ஜெயச்சந்திரன் ஒரு எப்பவுமே இருக்கு. அதுல ஜெயச்சந்திரனுக்குன்னு ஒரு ரொம்ப ஒரு லாயல் ஃபேன் ஃபாலோயிங், அவருக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு குரூப் இருக்கும். அவங்க வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க, அவங்க எந்த காலத்துலயும் யேசுதாஸை ஏத்துக்கவும் மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு ஃபேன் குரூப்பை நான் பார்த்துருக்கேன். அதுல என்னோட பள்ளித்தோழன் பாபுன்னு, நான் 6வது 7வது படிக்கும்போது, ரொம்ப சின்ன பசங்க நாங்க. அதுல இந்த இந்த பாபு வந்து பயங்கர ஒரு ஜெயச்சந்திரன் ரசிகன். ஜெயச்சந்திரன் பாட்டு தான் அதுக்காகவே வெயிட் பண்ணுவான். அப்போ நம்மளுக்கு பாட்டு கேட்கறதுக்கு வேற எந்த வசதியும் இல்லை, ரேடியோ தான். ரேடியோவில் ஜெயச்சந்திரனோட பாட்டுன்னு கேட்கறதுக்காகவே காத்திருப்பான். அப்படி அந்த காலத்துல ஒரு ஒரு சொர்ணமுகின்னு ஒரு பாட்டு இருக்கும். ஸ்வர்ணமுகினின் சொப்ன சதசில் ஸ்வரமஞ்சரி தன் ஸ்ருதி மண்டபத்தில் தீர்த்தாடகனாம் என்னுடைய மோகம் கீர்த்தனமாயொழுகி ஹிருதயம் பிரார்த்தனையில் முழுகி சொர்ணமுகினின் சொப்ன சதசில் ஸ்வரமஞ்சரி தன் ஸ்ருதி மண்டபத்தில் அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டு பயங்கரமா பாடுவான் அந்த பையன். அது அப்ப அவன் வந்து ஒரு வெள்ளிக்கிழமை அந்த ஒரு பள்ளி நிகழ்ச்சிக்கு வந்து, டேய் பாபு அந்த பாட்டு சொர்ணமுகி பாடுறான்னு சொல்லி நாங்க அப்படியே ஊக்குவிப்போம். அந்த பையன் வந்து ஒரு ஒரு விபத்துல ஒரு ஒரு நீர் ஒரு 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 ஆத்துல குளிக்கும் போது ஒரு ஆத்து இதுல போய் அப்படியே ஆத்துல போய் இறந்து போயிட்டான் அந்த பையன். அந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. நான் பலகால அந்த பாட்டை எப்ப கேட்டாலுமே இந்த பையனோட அந்த பாபுவோட நினைவு தான் எனக்கு பலகாலம் வந்துட்டு இருந்தது. இன்னை வரைக்கும் கூட அந்த பாட்டு கேட்கும்போது டக்குன்னு அந்த பையன் நினைவு தான் எனக்கு வரும். இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்கு. நான் வந்து இங்க இசைத்துறையில சென்னைக்கு வந்து நான் இந்த வர்ற ஆனந்த விகடனில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். அவங்க வந்து ரொம்ப வற்புறுத்தி, நான் கொஞ்சம் காலமா எழுதுறதெல்லாம் இல்லை, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி வேற ஜெயச்சந்திரனை பத்தி நீங்க எழுதி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை கொடுத்துருக்கேன். நான் அதில் இந்த விஷயம் நான் அதில் எழுதியிருக்கேன். நான் 22 வயசுல சென்னையில இசைத்துறையில வேலைக்கு வர்றேன். அப்போ நாம வந்து ரேடியோவில் இப்போ எப்படின்னா இசை MS விஸ்வநாதன், பாடியது TM சௌந்தரராஜன், இசை வந்து என்ன சொல்றது KV மகாதேவன், பாடியது P சுஷிலா. இப்படிதான் நம்மளுடைய பழக்கம் என்பது அவங்களுடைய அந்த பேர்ல தான், பேரை வச்சுதான். அப்ப நம்ம வந்து அவங்கள வந்து ஜெயச்சந்திரன், யேசுதாஸ், TM சௌந்தரராஜன், SP பாலசுப்ரமணியம், P சுஷிலா, S ஜானகி, இப்படிதான் நம்மளுக்கு தெரியும். நான் வந்து எனக்கு வந்து இவங்களை இப்படித்தான் நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க, அவங்க பேர் வச்சுதான் எல்லாரும் கூப்பிடுவாங்கன்னு. அது எனக்கு ஏதோ இந்த ரேடியோவில் கேட்டு அப்புறம் எல்லா இடத்துலையுமே அவங்கள பத்தி அவங்களுடைய பேர் தானே எழுதுவாங்க. அது எனக்கு மனப்பதிவாகி போச்சு. நான் 22 வயசுல வேற இங்க வேலைக்கு வந்துட்டேன். எனக்கு முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் நடந்தது என்னன்னா, தட்சிணாமூர்த்தின்னு ஒரு கம்போசர். அவர் வந்து நந்தா என் நிலான்னு தமிழ்ல படம் பண்ணியிருப்பார். தமிழ் தான் அவர், ஆக்சுவலி அவருடைய தாய்மொழி தமிழ். அந்த மலையாளத்துல தான் நிறைய படங்கள் பண்ணியிருப்பார். அவர் வந்து அவருக்கு ஒரு முறை ஃபோன் பண்ணிட்டு, நீங்க தட்சிணாமூர்த்தி கையில ஃபோன் கொடுங்க அப்படின்னு. அதாவது அவர் வந்து யேசுதாஸோட அப்பாவை பாட வச்சவர், யேசுதாஸை பாட வச்சவர், யேசுதாஸ் பையனையும் பாட வச்சவர். 3 தலைமுறைக்கு அவ்வளவு அப்பவே அவ்வளவு வயசு அவருக்கு. எனக்கு தெரிஞ்ச அவர் 97 வயசுல என்னமோ தான் இறந்தார் அவர். ஸோ அவர் வந்து நம்ம தட்சிணாமூர்த்தின்னு தான், இசை தட்சிணாமூர்த்தின்னு காதுல வந்ததுனால அவர் தட்சிணாமூர்த்தி, அவர் எல்லாரும் சாமி சாமின்னு தான் கூப்பிடு. இதெல்லாம் எனக்கு அப்ப தெரியாது. தட்சிணாமூர்த்தி சாமின்னு கூப்பிடணும், அல்லது அண்ணன்னு கூப்பிடணும், அல்லது ஐயான்னு கூப்பிடணும், எதுவும் தெரியாது. தட்சிணாமூர்த்தி கையில ஃபோன் கொடுங்கன்னு அவருக்கே சொல்றேன் நான். எனக்கு 22 வயசு. நீங்க ஓ ஆமா ஐயா, நான் தட்சிணாமூர்த்தி பேசுறேன் அப்படின்னு அவர் ரொம்ப பணிவா சொல்றாரு. அப்பவும் எனக்கு புரியல. அவர் வந்து அப்படி நம்ம வந்து தட்சிணாமூர்த்தின்னு அவரை சொல்லக்கூடாது. அவர் வந்து அது ஏன்னா அந்த அளவுக்கு இசை தட்சிணாமூர்த்தின்னு கேட்ட அந்த ஒரு பழக்கம் தான் நமக்கு அதுல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஜெயச்சந்திரன் கிட்டேயும் நடக்குது. ஒரு நாளைக்கு இது ஒரு ஏதோ ஒரு ஆல்பத்தோட விஷயமா பேசலாம்னு ஃபோன் பண்ணிட்டு, நீங்க ஜெயச்சந்திரனான்னு கேட்குறேன் நான். அந்த காலத்துல இந்த லேண்ட்லைன் தான் இருக்கும். அவர் ஃபோன் எடுத்து, ஆமா நீ யாரு அப்படின்றாரு. அது என்ன, இப்போ என்னுடைய குரல் வந்து ஒரு சின்ன பையன் குரல் மாதிரி இருக்கு. அப்போ வயசு 22 தான். ஆமா நீ யாரு அப்படின்றாரு. இல்லை நான் இந்த மாதிரி இந்த கம்பெனில இருந்து பேசுறேன். ஒன்றும் தேவையில்லை, உனக்கு பெரியவர்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனு அப்படியே கட் பண்ணிட்டாரு. எனக்கு அப்பதான் தெரியுது எனக்கு ஒன்று. அப்புறம் என்னன்னா, என்னுடைய மேலாளருக்கு அப்ப மாதவதாசன் அவர் வந்து கொரோனாவில் இறந்து போயிட்டாரு. அவருக்கு ஃபோன் பண்ணி, யார் ஒருத்தர் வந்திருக்கான், யாருகிட்ட பெரியவர்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல, யாரை எப்படி நடத்தணும்னு தெரியல, ஏதோ ஒரு மடைய ஒருத்தர் வேலைக்கு சேர்ந்திருக்கான் போல் இருக்கு, யார் அவன்
அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அவர் எனக்கு கூப்பிட்டு, என்னடா நீ ஜெயச்சந்திரன் இருக்காருன்னு அவருக்கே கேட்டியாடா அப்படின்னு. இல்ல சார், இப்படி அப்படித்தானே சொல்லணும் ஜெயச்சந்திரன். அப்பதான் எனக்கு தெரியுது இவர்களை நம்ம வந்து ஒண்ணு அண்ணன் நம்ம வாழ்க்கையில சாதாரணமா கூப்பிடுற மாதிரி அண்ணன் தான் கூப்பிடணும் அல்லது சார்னு கூப்பிடணும்ன்றதெல்லாம் எனக்கு தெரியல, சீரியஸாவே தெரியல. அவ்வளவு ஒரு அப்புறம் நான் வந்து அவரை தர மரியாதை இல்லாம நடத்துனா சொல்லி பயங்கர கோவம். மறுபடியும் ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்க மாட்டாரு, ஃபோன் எடுத்தாலும் அப்படி வை அப்படின்னா உங்க கம்பெனி கூட எனக்கு எந்த இதுவும் தேவையில்லைன்னு சொல்லுவாரு. அப்புறம் நான் வீட்டுக்கு போய் எனக்கு தெரியாதுங்க, இந்த ரேடியோவில் எல்லாம் கேட்டு பாடியது ஜெயச்சந்திரன் ஜெயச்சந்திரன் சொன்னதுனா ஜெயச்சந்திரனான்னு கேட்டுட்டேன், எனக்கு தெரியல அப்படின்னு. அவரை வந்து மலையாளிகள் எல்லாருமே ஜெயேட்டன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இங்க வந்து ஜெயச்சந்திர அண்ணன், ஜெயன் அண்ணன் அப்படியெல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க தமிழ்நாட்டில். அதுக்கப்புறம் ஒரு பல முறை சந்திச்சிருக்கேன், பேசியிருக்கேன். ரொம்ப ஒரு எனக்கு எப்பவுமே நான் ரொம்ப கொஞ்சம் நெட்டையா இருப்பேன், கொஞ்சம் உயரம் அதிகம். அவர் கொஞ்சம் ஹைட்டு கம்மி. ஹைட் அதிகமான ஆளுங்களை பார்த்த உடனே பக்கத்துல வந்து நிக்காதடா தள்ளி நின்றான்னு சொல்லுவார். அது மாதிரி ஒரு மனதுல பட்டது சொல்லக்கூடிய ஒருத்தர். எந்த வகையான ஒரு என்ன சொல்றது, ஒரு வழக்கமா ஒரு சினிமா துறையில இருக்கணும்னா உங்களுக்கு தேவைப்பட்ட பல வகையான சூதுவாதுகள் இருக்கு. நீங்க ஒரு முகாமோட ஒரு பகுதியா இருக்கணும், இசையமைப்பாளர்களோட நிரந்தரமான தொடர்புல இருக்கணும், வாய்ப்புகளுக்காக வந்து நீங்க தொடர்ந்து அதுல வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும், அப்பதான் வாய்ப்புகள் வரும். அப்படியெல்லாம் ஆனா எந்த ஒரு முகாம்களோடையும் இல்லை. இப்ப நீங்க நிறைய பேர் யோசிப்பாங்க, ஏன் வந்து இவ்வளவு ஒரு அற்புதமான பாடகரா இருந்தும் ஏன் ஜெயச்சந்திரன் வந்து இவ்வளவு நிறைய பாடல்கள் பாடல. மற்றவங்களை பத்தி எல்லாம் சொல்லும்போது 5000 10,000 20,000 40,000 பேசுறாங்க. அதெல்லாம் ரொம்ப 40,000 பாடல்கள்லாம் ரொம்ப அது வந்து மிக மிக தவறான ஒரு பதிவு தான். பல பாடல்களை பத்தி நான் யாருன்னு சொல்ல விரும்பல. அப்படியெல்லாம் 40,000 பாட்டெல்லாம் நீங்க பாடி இருக்க வாய்ப்பே இல்லை. பட் அட்லீஸ்ட் அப்படிதான் சொல்றாங்க. நம்ம 10,000 15,000 20,000 சொல்லுவோம். ஜெயச்சந்திரனுக்கு ஒரு சில ஆயிரம் பாடல்கள் மலையாளத்துல, தமிழ்ல நம்ம நண்பர் சொன்ன மாதிரி 300 பாட்டுன்னு சொல்றாரு அவர். ஏன் வந்து இவ்வளவு ஒரு சிறப்பான பாடகர் இவ்வளவு குறைவான பாடல்களை பாடி இருக்காருன்னா வந்து அவர் வந்து எந்த ஒரு ஒரு தன்னுடைய ஒரு ஒரு ஸ்டைல்லே வாழ்ந்த ஒரு ஆள். அவர் வந்து அந்த துறைக்கு தகுந்த மாதிரி தன்னையே தகவமைத்து ஒரு மியூசிக் டைரக்டரோட ஒரு ஒரு கேம்ப்ல போய் அங்கே தொடர்ந்து பாடல்களை பாடி அவருடைய பாட்டெல்லாம் தனக்கு வரணும்ன்றதுக்காகவும், அப்புறம் ஹீரோக்களுக்கு இந்த ஹீரோவுக்கு குரலா நம்ம மாறுறதுக்கு என்ன பண்ணலாம் இப்படின்னு நிறைய வேலைகள் இருக்குதுல்ல, அதெல்லாம் எதுவுமே பண்ணாம கூப்பிட்ட பாடல்களை போய் கிளியரா பாடியிருக்காரு. மற்ற நேரத்துல வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு ஆளா இருந்திருக்காரு. தான் ஒரு ஒரு மிக ஒரு பிரபலமான ஒரு பாடகர், ஒரு செலிபிரிட்டி என்ற ஒரு விஷயம் வந்து அவருடைய உடைநடை பாவனையில எப்பவுமே உங்களுக்கு தெரியவே தெரியாது. அதே அந்த அந்த டி நகர்ல அவரோட வீட்டுல இருந்து இறங்கி அந்த தெருவில் அப்படியே போய் ரோட்டோர கடையில இருந்து ஒரு வெத்தலை பாக்கு போட்டு அப்படியே மென்னுக்கிட்டு ஆளு அப்படியே நடந்து போவார். யாராவது 2 பேர் ஐயோ இது சிங்கர் ஜெயச்சந்திரன் இல்லையான்னு சொல்லி அப்படி பார்த்து அப்படின்னு போவார். ஒழிய தன்னை 4 பேர் அடையாளம் கண்டா உடனே அதுல ஒரு பெரிய பெருமிதமோ எதுவுமே இல்லை. ரொம்ப அவர் வந்து ஒரு எந்த காலத்திலையுமே அந்த ஒரு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ், ஒரு ஒரு பெரும் பாடகன் அப்படின்ற ஒரு சுமையை வந்து தன்னுடைய தலையில சுமந்து வாழ்ந்த ஒரு ஆளே கிடையாது. ஒரு ரொம்ப ரொம்ப சாதாரணமா இருந்திருக்காரு. ஆனா என்னன்னா ஒரு 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 விஷயம் நான் பார்த்திருக்கேன். ஒரு ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் எல்லாம் ஆளுங்களை கொஞ்சம் 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 கவனமா தான் இருப்பாரு. முதல் வந்த உடனே ஆளுங்களை ஏத்துக்கிற அப்படியே அரவணைக்கிறதெல்லாம் இல்லை, கொஞ்சம் பார்ப்பார் அவர். பட் ஒரு ஒரு முறை ஒருத்தர் அவருக்கு பிடிச்சதுன்னா அப்புறம் குழந்தை மாதிரி அவர் கூட பழகக்கூடிய ஒரு ஆளா இருந்திருக்காரு. ரொம்ப ரொம்ப தனித்துவமான ஒரு குரல். நான் முதல்ல சொன்ன மாதிரி நகல் எடுக்காத பாடகர், நகல் எடுக்க முடியாத பாடகர். அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பாடல்களை சொல்லும் போது கூட நம்ம வந்து அவருடைய பாடல்கள் தனித்துவமா, அவருடைய பாடல்கள் மட்டும் தனியா ஒரு ஜெயச்சந்திரன் ஒரு ஒரு லிஸ்ட் நம்ம சொல்ற மாதிரி அது தனியா நிக்கிறதுக்கு ஒரு காரணம் வந்து அவருடைய அந்த தனித்தன்மை. இந்த நடுவில் வேற நண்பர் யாரோ சொன்னார் அவருடைய முதல் பாடல் எதுன்னு. முதல் பாடல் எதுன்றது வந்து ஜெயச்சந்திரன் சொன்னதை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். அவர் வந்து மற்றபடி அதுக்கு முன்னாடி ஏதாவது பாடல் பாடியிருக்காரா நமக்கு தெரியாது. ஆனா முதல் பாடல் அவர் சொன்னதை வைத்து மணிப்பயல் படத்துல வந்து அந்த தங்கச்சிமின்ற பாட்டு தான் அவர் முதலா எம்எஸ்விக்காக தான் பாடியிருக்காரு. ஆனால் அதுவும் வந்து பல மலையாளத்துல பாட ஆரம்பிச்சு 6-7 வருஷத்துக்கு அப்புறம் தான் தமிழுக்கு வர்றாரு. அந்த அந்த காலகட்டத்துல யாரையும் இப்ப சென்னையில தான் இருந்திருக்காரு. பட் தமிழ்ல இருந்து அவருக்கு எந்த அழைப்புகளும் வரல. அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க, அது எவ்வளவு உண்மைன்னு தெரியல. நான் வந்து 2 பேரோடய நெருக்கமா இருந்து இந்த மாதிரியான இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி நடந்ததுன்னு கேட்கறதுக்கு நம்மளுக்கு ஒரு சங்கோச்சமா இருக்கும் இல்லையா. அதனால நான் எம்எஸ்வி கிட்டையும் கேட்டது கிடையாது, ஜெயட்டன் கிட்டையும் கேட்டது கிடையாது. பட் அது சொல்லக்கூடிய ஒரு ஒரு பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு ஒரு தகவல் என்னன்னா, ஜேசுதாஸ் கூட வந்து ஒரு பெரிய ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டுருச்சு எம்எஸ்விக்கு. ஒரு ரெக்கார்டிங்ல நடந்த ஒரு விஷயம் தான் அந்த சம்பவம் என்னன்னு எனக்கு தெரியும்.
அதனாலே வந்து அவர் வந்து மியூசிக் டைரக்டர் தானே பாட்டு சொல்லி தர்றாரு. அவங்க மியூசிக் டைரக்டர் மியூசிஷியன்ஸை பார்க்கறது மியூசிக் டைரக்டரோட வேலை, பாடகரை பார்க்கறது அவரோட வேலை. அதனால நான் என்னுடைய மியூசிஷியன்ஸை நான் பார்த்துக்கிறேன், நீங்க உங்க பாட்டை கவனிங்கன்னு ஏதோ சொல்லியிருக்காரு. இதுல வந்து கொஞ்சம் கோபம் அடைந்து இனிமே வந்து நம்ம உங்களுக்கு பாட போறது இல்லைன்னு ஏதோ ஒரு சண்டை போட்டு ஏசுதாஸ் கொஞ்சம் காலம் விலகினதாகவும், அந்த ஒரு டைம்ல தான் நிறைய ஜெயச்சந்திரனுக்கு பாடல்களை வந்து எம்எஸ்வி கொடுத்ததாகவும் சொல்றாங்க. இதோட ஒரு முழு உண்மை என்னன்னு நம்மளுக்கு இன்னும் தெரியல. பட் தொடர்ந்து மலையாளத்திலையும் சரி தமிழ்லையும் சரி எம்எஸ் விஸ்வநாதன் தான் வந்து முதல்ல அவரை ஊக்குவித்து நிறைய பாடல் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நண்பர் சொன்ன மாதிரி சங்கர் கணேஷ் நிறைய பாடல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு வந்து நம்ம என்ன சொன்னாலும் வந்து இளையராஜா பாடல்கள் வழியா தான் ஜெயச்சந்திரனுக்கான ஒரு பெரிய அடையாளம் தமிழ்ல உருவானதுன்றதுக்கு சந்தேகம் இல்லை. நிறைய இப்போ ரொம்ப ரொம்ப நுணுக்கமா வந்து பாடல்களை கவனிக்கக்கூடிய நம்ம இங்கே அமர்ந்திருக்கிற நண்பர்களை போல வந்து ரொம்ப நுணுக்கமா கவனிக்கக்கூடியவர்கள் அந்த முதல் பாட்டுல இருந்து கவனிச்சிருப்பாங்க. பட் ஒரு பெரிய மக்கள் ஒரு வெகுஜனத்துக்கு ஜெயச்சந்திரன் பாடல்களை போய் அடைஞ்சதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் அவருக்கு வந்து தொடர்ந்து இளையராஜா கொடுத்த பாடல்கள்ன்றதுக்கும் சந்தேகம் இல்லை. இளையராஜா மேலே ஒரு பெரிய மரியாதை வச்சிருந்தாரு. பட் ரொம்ப கிளியராகவே வந்து அவர் சொல்லியிருக்காரு, தமிழ்லையும் சொல்லியிருக்காரு, மலையாளத்திலையும் நேரங்களில் சொல்லியிருக்காரு. அவரை பொறுத்தவரையில் அவருடைய ஆதர்சம் அப்படின்னு சொல்றது வந்து எம்எஸ் விஸ்வநாதன் தான். கிரேட்டஸ்ட் கம்போசர் ஆன் எர்த்னு சொல்லியிருக்காரு. அதாவது இந்தியா, தமிழ், மலையாளம் அல்லது தெலுங்கு, ஹிந்தி, இந்திய மொழின்னு கிடையாது, உலகத்திலேயே மிகச்சிறந்த இசையமைப்பாளர் எம்எஸ் விஸ்வநாதன் தான் ஜெயச்சந்திரன் அவரே சொல்லியிருக்காரு. அது அவருடைய அதே நேரத்துல நீங்க அது அவர் சொல்லும் போது வந்து அதை நம்ம வந்து சீரியஸா தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா சலில் சௌதரியில இருந்து, பாபுராஜ்ல இருந்து, தேவராஜன்ல இருந்து, இளையராஜாவில இருந்து, சங்கர் கணேஷ்ல இருந்து அவர் வந்து கிட்டத்தட்ட தென்னிந்தியாவில் அவர் வந்து பணியாற்றாத இசையமைப்பாளர்களே கிடையாது. அத்தனை பேரோடையும் பணியாற்றுறதுக்கு பின்னாடி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவர் சொல்றாரு எம்எஸ் விஸ்வநாதன் இஸ் த கிரேட்டஸ்ட் கம்போசர் ஆன் எர்த்னு சொல்லும் பொழுது ஐ திங்க் நம்ம வந்து வி ஹாவ் டு டேக் ஹிம் ரியலி சீரியஸ்னு நினைக்கிறேன் நான். மற்றபடி பிற்பாடு நான் 1-2 இடங்கள்ல சில ஒரு நெருங்கிய பழக்கம் எல்லாம் எனக்கு உருவானது இல்லை. நான் இப்போ மேபி நான் எப்பவுமே நினைப்பேன் என்னுடைய உயரத்தினால கூட அவர் வந்து இப்படிதான் பார்ப்பாரு, பார்த்துட்டு கொஞ்சம் தள்ளி நில்லு அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஏதோ ஒரு வகையில ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஒரு கார்னர்ல அவர் வந்து எப்பவுமே என்னை பார்த்ததில்லை, நானும் ரொம்ப நெருங்கி பழகினதில்லை. பட் பல இடங்கள்ல சந்திக்க வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. நான் வந்து அப்ப கூட நம்ம ரொம்ப நெருங்கி போய் ரொம்ப ரொம்ப டீட்டெயில் எல்லாம் பேசுறது கேட்கறது இல்லை. நம்ம ரொம்ப அண்ணாந்து பார்த்து வியந்த ஒரு பாடகர். அந்த வியப்பு எப்பவுமே எனக்கு இருக்கு. அப்ப இன்னொரு நான் ரொம்ப வியந்து பார்க்குற ஒரு விஷயம், அவருடைய குரலுக்கு மட்டும் மாற்றமே வரல. அதாவது 1900 எனக்கு தெரிஞ்சு 72, 73 தான் எம்எஸ்விக்காக அந்த முதல் பாட்டு தமிழ்ல பாடி இருக்காரு. மலையாளத்துல 65 முதல் பாட்டு. அதுவே வந்து சிதம்பரநாதன் அவர் தமிழர் தான், மலையாளத்துல நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தார் அவர் அந்த டைம்ல. அவருடைய மியூசிக்ல தான் ஃபர்ஸ்ட் பாட்டு. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு உடனே வெளியே வரல. அந்த பாட்டு வெளியே ரெக்கார்ட் ஆகி 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த பாட்டு ஃபர்ஸ்ட் அவர் பாடின படத்தோட பாட்டு 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் வெளியே வருது. ஃபர்ஸ்ட் அவருடைய பாட்டு வெளியே வந்த பாட்டு மிகப்பெரிய ஹிட். தேவராஜன் அவருடைய மியூசிக்ல கலித்தோழன் ஒரு படத்துல உடனே பெரிய ஹிட். அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து மலையாளத்திலையும் பாடிட்டு இருந்தாரு. 1965 ஆரம்பிச்ச அந்த மனிதர் 2020, 22 வரைக்கும் அப்படியே அந்த குரல் வந்து வயதான நீங்க 78 வயசுல அவர் பாடின பாட்டு. நேத்து ஒரு நண்பர் ஒரு பாட்டு அமைச்சிருந்தான். இப்ப இந்த ரொம்ப லேட்டஸ்டான பாட்டுகள் நம்ம கேட்கறது இல்லைன்றதுனால 2012 என்னமோ பாடின ஒரு பாட்டு வந்து ஒரு நண்பர் நேத்து அமைச்சிருந்தாரு. இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் பாடின ஒரு பாட்டு, இவ்வளவு வயசான ஒரு ஆள் பாடின ஒரு பாட்டுன்னு தெரியாத அளவுல குரல்ல எந்த மாற்றமும் இல்லாம எப்படி குரல் பெட்டர் ஆயிட்டே இருந்தது. சிலருக்கு வந்து வயசாக குரல் வந்து கனமாகி தடிமனாகி அப்படிலாம் ஆயிடும். நிறைய பாடங்கள் நம்மளுக்கு தெரியும். 50 வயதிலேயே வந்து குரல்ல மாற்றங்கள் நடந்திருக்கு. குறிப்பா நம்ம வந்து பிபி ஸ்ரீனிவாஸ் எல்லாம் சொல்ல முடியும். ஒரு 50 வயசு 55 வயசுலயே அவருடைய குரல் வந்து ரொம்ப கனமாகி குரல்ல ஒரு நடுக்கமெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. பட் ஜெயச்சந்திரன் வந்து ரொம்ப ஆச்சரியம். அந்த வகையில எல்லா பாடகர்களுமே தான், கிட்டத்தட்ட எல்லா பாடகர்களுமே வயதாக அவருடைய குரல் வந்து ஒரு மாதிரி ஆயிட்டே இருக்கும். குரல்ல வந்து ஒன்று சுதி நடுங்கும், ஒரு விப்ரேட்டோ மாதிரி ஒன்று வரும், குரலோட பேஸ் தன்மை ரொம்ப ஏறும். ஜெயச்சந்திரனோட குரலோட அந்த இனிமையும் அதோட ஒரு 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 என்ன சொல்றது, அதுல உள்ள ஒரு இமோஷனலான ஒரு தன்மையும் அந்த உணர்ச்சி வெளிப்பாட்டு தன்மையும் வந்து குறையவே இல்லை. அவர் வந்து சொல்றாரு, நான் குரலுக்காக நான் எந்த ஒரு இதுவும் நான் பண்ணதில்லைன்னு சொல்றாரு அவரு.
நான் குரல் அவர் வந்து தயிர் சாப்பிடக்கூடாதுன்னு ஒருத்தர் சொன்னா அவர் தயிர் தான் அதிகமாக சாப்பிடுவாரு. அவர் நடுவில் சொல்றாரு, தேவராஜன் மாஸ்டர் சொல்லியிருக்காரு, தேவராஜன் மாஸ்டர் சொல்றாரு, நீங்க வந்து சிக்கன் நிறைய சாப்பிட்டா குரல் சரியாகணும்னு ரொம்ப வற்புறுத்தி சிக்கன் சாப்பிட வச்சிருக்காராம். அவர் சொல்றாரு, சிக்கன் சாப்பிட்டதுனாலே ஒன்றும் குரல் சரியான மாதிரி எனக்கு தெரியல, அதனால நான் கொஞ்ச நாள் நிறுத்திட்டேன். நான் தயிர் மோரெல்லாம் சாப்பிட்டு தான் இருந்தேன். நான் வந்து குரலை பராமரிக்கிறதுக்கு நான் எதுவுமே பண்ணதில்லைன்னு அவர் சொல்றாரு. ஆனால் அவருடைய குரல் வந்து அவர் அவர் வந்து இப்போ ஒரு 78 79 வயது வரைக்கும் எல்லாமே கூட அவருடைய பாடும் குரல் வந்து அவ்வளவு இனிமையாகவும் எளிமையாகவும் தான் இருந்திருக்கு. ரொம்ப அரிதான ஒரு பாடகர். அவருடைய இழப்பு என்பது அஃப்கோர்ஸ் ஒரு 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 காலம் வரும், எல்லாரும் நம்ம எல்லாரும் கடந்து போய் ஆகணும். பட் இந்த ஒரு கலைஞனோட இந்த மாதிரி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு கலைஞனோட மறைவு என்பது ரொம்ப வலி தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. நம்ம எல்லாம் போற மாதிரி இல்லை. அது ஒரு 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 வரலாறு இல்லாமல் ஆகிற மாதிரி தான் ஒரு ஒரு இவ்வளவு காலம் இருந்த ஒரு கலைஞன் மறையும் பொழுது அது ஒரு வரலாறு அப்படியே அப்படியே நின்று போற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப வலி தரக்கூடிய ஒரு விஷயம்தான். பட் எனிவே இதுதான் வாழ்க்கையோட நீதி என்றதுனால வந்து அந்த அவருடைய பாடல்களை, ஆனால் அதுதான் அவர் பிசிக்கலாக தான் உடல் ரீதியாக தான் நம்மிடம் இருந்து இல்லை கூட பாட்டு இன்னும் அவருடைய பாடல்களை சேகரித்து வைக்கக்கூடிய, அவருடைய பாட்டை தேடி கேட்கக்கூடிய, இப்போ அவருடைய பாட்டை பற்றி நம்ம எல்லாரும் உட்காந்து பேசக்கூடிய இப்படிப்பட்ட ரசிகர்கள் இருக்கிற வரைக்கும் அந்த காலம் வரைக்கும் வந்து ஜெயச்சந்திரன் வந்து எங்கே மறைய போறாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அவரை பற்றி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு அளிச்சதுக்கும் என்னை கூப்பிட்டதுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மதுமிதா. நன்றி சாஜி. ஒரு பாடல் பாடிடுறீங்களா? 2 வரி பாடிடுங்களேன். மலையாளத்துல பாடுனீங்க, தமிழ்ல பாடல. தமிழ்ல எந்த பாட்டு? உங்க உங்க பெரிய ஏதோ இப்ப என்ன தோணுதோ 2 வரி பாடிடுங்க. ஒண்ணு வந்து நான் உடம்பு முடியாம வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறதுனால தான் இந்த நிகழ்ச்சிக்கு என்னால வர முடிஞ்சிருக்கு. இல்ல நான் பாட்டு வந்து அந்த இந்த விகடன் கட்டுரையில ஒரு 10 பாட்டை சொல்ல சொன்னாங்க அவங்க. இப்போ அதுல வந்து இப்ப இன்னைக்கு வந்து இந்த நண்பர்கள்லாம் சொன்னார் இல்லையா, விழியை விளக்கொன்று ஏற்றதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அதெல்லாம் எனக்கு கட்டுரை அந்த நேரத்துல நமக்கு ஞாபகம் வரணும்ல. ஸோ நான் அந்த 10 பாட்டுன்னு சொல்ல பாட்டு வந்து அந்த பாடல்களோட பட்டியலை மட்டும் சொல்றேன். பாடுறது என்பது அது எனக்கு, நான் வேற இந்த ஒரு கரோக்கி பாடகன், எனக்கு இசை வேணும், மூசிக்கெல்லாம் சைட்ல வேணும், பெரிய பிரச்சனை. அது ஒரு தேவையில்லாத ஒரு கெட்ட பழக்கம் ஆயிடுச்சு. பாட்டு வந்து நான் அதுல சொன்ன பாடல்கள் வந்து அப்ப மனதில் வந்த பாடல்கள் இதுதான் சிறந்த பாடல்களான்னு அப்படியெல்லாம் இல்லை. இது நம்ம நண்பர் சொன்ன மாதிரி நிறைய சிறந்த பாடல்கள் இருக்கு. நான் ஒரு 10 பாட்டு சொன்னது எம்எஸ்வியோட 3 பாடல். ஒன்று ஆடி வெள்ளி தேடி உன்னை அப்படின்ற பாட்டு, தென்றல் அது உன்னிடத்தில் இந்த மேடம் அவங்க பாடினாங்க, ரொம்ப அற்புதமான பாடல் அது. அப்புறம் முதல் பாட்டு, அவருடைய முதல் பாட்டு மணிப்பயன்ல அந்த தங்கச்சிமிழ் போல்ன்றது, அந்த பாட்டு ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டுன்னு நான் சொல்வேன். ஏன்னா ஜெயச்சந்திரன் அது வரைக்கும் மலையாளத்துல பாடிட்டு வந்த அந்த பாணியிலான ஒரு பாட்டே கிடையாது. தமிழ்ல முதல்ல அவர் கொடுத்த பாட்டு வந்து ரொம்ப கலகலப்பான ஒரு பாட்டு. அது வரைக்குமான ஒரு ஜெயச்சந்திரனோட கலரே இல்லாத வேற ஒரு உலகத்துக்கு அவரை கொண்டு போன ஒரு பாட்டு. அதனால அந்த பாட்டு நான் ரொம்ப முக்கியமான பாட்டுன்னு சொல்லுவேன். அப்புறம் இளையராஜாவோட பாடல் வந்து முடிவல்ல ஆரம்பம் படத்துல வந்து பாடிவா தென்றல எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. பாடிவா தென்றலே ஒரு பூவை தாளாட்ட வேணும் ஒரு பாட்டு. அப்புறம் கொடியில மல்லிகைப்பூ, அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. அப்புறம் 1 2 தாமரை பூன்னு ஒரு பாட்டு. அப்புறம் ஒரு வானவில் போல. இந்த 4 பாட்டு தான் இளையராஜா பாட்டா சொல்லியிருப்பேன். அப்புறம் அஃப்கோர்ஸ் சலில் சௌதரியோட பாட்டு மறக்கவா முடியும், பூவண்ணம் போல நெஞ்சம் அப்படின்ற பாட்டு. அது நிறைய பேர் வந்து இளையராஜா பாட்டுன்னு இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்கிற ஆளுகள் இருக்காங்க. அழியாத கோலங்கள்ல அது பூமானம் பூத்துலஞ்சன்னு சொல்லிட்டு மலையாளத்துல யேசுதாஸ் பாடி வந்திருக்கு அந்த பாட்டு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் தமிழ்ல பி சுசீலா ஜெயச்சந்திரன் டியூட். மலையாளத்துல யேசுதாஸ் சோலோ, அது தமிழ்ல வந்து 2 பேருக்கும் டியூட்டா வந்து பூவண்ணம் போல நெஞ்சம் கங்கை அமரன் எழுதி சலில் சௌதரியோட பாட்டு. அப்புறம் கங்கை அமரன் இசையமைச்ச ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், இசைக்கவோ நம் கல்யாண ராகம்னு ஒரு பாட்டு. இசைக்கவோ பயங்கரமான ஒரு பாட்டு அது. நான் மலர்களே மலருங்கள். ஆமா, மலர்களே மலருங்கள்ன்ற படத்துல ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. அப்புறம் ரஹ்மானோட பாட்டு சொல்லுவாங்க எல்லாரும், அந்த என்ன சொல்றது, ரொம்ப சொல்லுவாங்களே எல்லாருமே ரஹ்மான் பாட்டுன்னா சொல்றது வந்து, ஐயோ டக்குன்னு மறந்துட்டு அந்த பாட்டு. கன்னத்தில் முத்தமிட்டால் ரொம்ப அந்த அந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப அந்த சிங்கிங் வந்து ரொம்ப அருமையா இருக்கும். இந்த பாட்டு ஒரு ரொம்ப கிரேட்டஸ்டான ஒரு கிரியேஷன் சொல்ல முடியாதுன்னாலும் அந்த கன்னத்தில் முத்தமிட்டால் நீ அந்த இடமெல்லாம் அவர் வந்து ஒரு பக்கா ஒரு கசலிஷானா ஒரு 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 வட இந்திய ஒரு கசல் சிங்கர் பாடுற மாதிரி அந்த இடங்கள் அந்த 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 சின்ன சின்ன பொடி சங்கதிகள்லாம் அப்படி பாடியிருப்பார். அதனால அந்த பாட்டு
ஆனா வந்து ஒரு வேற ஒரு பாட்டு தான் சொல்லுவாங்களே, கன்னத்தில் முத்தமிட்டால் காதலன் காதலன் படத்துல கொல்லையிலே தன்னை வைத்து அந்த பாட்டு ஆமா சொல்றீங்க. அந்த பாட்டு இல்ல இல்ல. பட் ரஹ்மான் பாட்டுன்னு சொல்லும் போது ஜெயச்சந்திரன் பாட்டுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய ஒரு பாட்டு இருக்கு. இப்ப டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல அது. ஓஃப், ஐயோ. கிராமத்து படம் இல்ல இல்ல அது இல்ல இல்ல கிராமத்து படம் வண்டி மாடுன்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு தானே அது இல்ல. அது வந்து என்மேல் எனக்கு விழுந்த பனித்துளியை இத்தனை நாளா எங்கிருந்தா எத்த பாட்டு. ஆமா இந்த மாதிரி என்மேல் விழுந்த பனித்துளி தான் எல்லாரும் சொல்லுவாரு. பட் சிங்கிங்கா வந்து இந்த கன்னத்தில் முத்தமிட்டால் யாரோ நண்பர் சொன்னாங்க. அது அந்த 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 நீ அந்த லேண்டிங் இடமெல்லாம் வந்து பயங்கரமா இருக்கும். ஒரு சிங்கரோட ஒரு இடம்னு சொல்றது இருக்கு இல்லையா, ஒரு கம்போசரை தாண்டி ஒரு சிங்கர் சென்றடையக்கூடிய சில இடங்கள் இருக்கு. அது எப்பவுமே ஜெயச்சந்திரன் தன்னுடைய பாடல்களை தொட்டிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாடுறதுக்கான ஒரு வாய்ப்போட மேபி இன்னொரு முறை நம்ம சந்திப்போம். நிறைய 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 பாடக்கூடியவர்கள் நிறைய இருக்கிறாங்க. எல்லாருக்கும் பாடுறதுக்கான ஒரு வாய்ப்பா மேபி இன்னொரு தருணத்துல ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கறதையும் மீறி அஞ்சலிக்காக இங்க வந்து இவ்வளவு நேரம் இருந்து பேசினதுக்காக ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல சரியான பேரு கொண்டாட்டமா ஒரு மதுமிதா, நான் ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன். சாஜி சார் அவரு ஜெயச்சந்திரன் சார் பாடினது வந்து தங்கள் சிமிழ் போல் இதுல அந்த அதுதான் முதல் பாட்டுன்னு உறுதிப்படுத்தினதுக்கு நன்றி. அப்புறம் நீங்க சொன்னீங்க இல்லையா, நான் 300 பாடல் வந்து 2005 வரைக்கும் 300 பாடல்கள் சேகரித்து வச்சிருந்தேன். இப்போ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 550-600 பாடல்கள் வந்துருச்சு, தமிழ் பாடல்கள் ஒரு பட்டியல். சரியா? அதுக்கப்புறம் நீங்க கங்கை அமரனை சொன்னீங்க, கரெக்டா? அது வந்து மலர்களே மலருங்கள் படத்துல இருந்து ஒரு பாட்டு சொல்லுங்க. அதே மாதிரி கங்கை அமரன் இசையில வந்து நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு. நாம் இருவர் படத்துல வந்து திருவிழா திருவிழா இளமையின் தலைமையில் ஒரு விழா அந்த பாட்டு பாடியிருக்காரு. அப்புறம் வலம்புரி சங்குன்னு ஒரு பாட்டு, வலம்புரி சங்குன்னு ஒரு படம் வந்திருக்கு. அதுல வந்து இது காலா காலம், இந்த பாட்டு கேட்டிருப்பீங்கன்னு தெரியல. இது காலா காலம் அலைகள் கடலில் ஓடி வரும் அப்படின்னு ஒரு ஆக்சுவலா இந்த பாட்டு வந்து சித்திரை செவ்வானம் பாட்டு மாதிரியே இருக்கும் அப்படியே. சரி சரி, நான் கேட்டதில்ல. வலம்புரி சங்கு படம் பேரு. இந்த படத்துக்கும் கங்கை அமரன் தான் மியூசிக். இந்த சுப்பிரமணியன் இருந்தாரு, அவரும் எல்லாம் போயிட்டாங்களா, இருக்காங்களா? அவங்க எல்லாரையும் கொஞ்சம் பேச வைங்க, மத்தவங்க பேசுறது கேட்கறதுக்கு நானும் பாபு சசிதரன் இருக்கிறாங்க, லீலா வந்திருக்காங்க. இது சுப்பிரமணியன் போயிட்டாங்களாமா? போயிட்டாங்க. மதுராமா இருக்காங்க. நீங்களா பாபு சசிதரனா? பாபு சசிதரன் பேச சொல்லுங்க, எனக்கு கொஞ்சம் பேசுறதே சிரமமா தான் இருக்கும் போல தெரியுது. சாரிப்பா, நீங்க 2 வரி பேசிட்டீங்களா? அப்போ நீங்க இல்ல வேண்டாம். சரி, மதுராமா பேசுறாங்களா? பாபு சசிதரனை கூப்பிட்டுலாமா? பேசிட்டாரு. அவைநாயகன் போயிட்டாங்க இல்லையா? அவைநாயகன் வரல இல்லையா? அவைநாயகன் வரவே இல்ல. பாபு மதுமா கேக்குதா நான் பேசுறது? பாபு வந்துட்டாங்களா? மதுமா நான் பேசுறது கேக்குதா? கேக்குது நல்லா கேக்குது. சும்மா வீடியோல வாங்க. நீங்க பேசுறது அப்படியா? வாங்க. நான் ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, வண்டியை கொஞ்சம் பார்க் பண்ணிக்கிறேன், ஒரு நிமிஷம். வாங்க. பேசுறது நல்லா கேக்குது. ஓகே, வந்துட்டேன். கண்காட்சியில அவர் புத்தகத்தை வெளியிட்டு திரும்பிட்டு இருக்கிறாரு. வாங்க, ரொம்ப மகிழ்ச்சி பாபு. மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். இப்போ பாடல் மகிழ்ச்சி. எனக்கு சாஜு வந்து ஒரு 3-4 நிகழ்வுகளை நாங்க பார்த்திருக்கோம். அதுக்கு முன்னாடி அவரு எழுத்தாளராகவும் தெரியும், இப்போ நடிகராகவும் தெரியும். நம்ம ரவி பேலட் இருக்கார்ல, மதுரை ஓவியர், அவரோட கண்காட்சியில தான் கொஞ்சம் நெருக்கமா அவரோட பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கப்புறம் என்னுடைய நெருங்கிய தோழர் அந்திமழையினுடைய ஆசிரியர் இளங்கோவன் இறந்த போது அது அங்க இரங்கல் நிகழ்வு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அது அசோகன் எல்லாமே சேர்ந்து, அவரோட மேனேஜர் எல்லாம் சேர்ந்து, அவங்க மகன்கள்லாம் வந்திருந்தாங்க. அப்போ நான் பார்த்தேன். அப்போ பார்த்து கொஞ்ச நேரம் பேசியிருந்தேன். நான் ராசி அழகப்பன் எல்லாரும் பேசியிருந்தோம். ஏன் நான் சாஜியை இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா, அவர் பேசின பேச்சிலையும் எனக்கும் ஒரு சின்ன நெருக்கம் இருக்கு. என்னன்னா, அவருடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் பாபுன்னு அவருடைய வகுப்பு தோழர் வந்து எப்பொழுதும் ஜெயச்சந்திரன் அண்ணாவோட ஃபேனா இருந்தாருன்னு சொன்னார்ல. இந்த நிகழ்ச்சியில அவரோட நண்பர் இல்ல, பட் அந்த இடத்த நான் வச்சு நிரப்பிக்கலாம். ஏன்னா என் பேர் பாபு இல்லையா, அதனால நான் அவராண்ட அதை சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன்.
ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய தகவல்கள் வந்து சாஜி தோழர் நம்மளோட பகிர்ந்துகிட்டாரு. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பேசினவங்களும் ரொம்ப நல்லா பேசினாங்க. அதுல குறிப்பிட்ட செய்தி, அதான் நான் சொல்லணும்னு நினைச்சதுதான் சாஜி தோழர் தான் சொன்னாரு. அவர் பல இசையமைப்பாளர்களுடைய பாடல்கள் அவர் பாடி இருந்தாலும் கூட, ஆனா அடையாளப்படப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா இளையராஜாவோட பாடல்கள். அவர் இசைஞானியோட பாடல்கள் பாட ஆரம்பிச்ச பிறகுதான் பரவலா எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சது. ரெண்டாவது, அதுக்கப்புறம் தொடர்ச்சியா அவர் வந்து நிறைய படங்கள் வந்து இசைஞானி வந்து அவர் கொடுத்துக்கிட்டே இருந்தார். அந்த அந்த ஒரு சிறப்பு தொடர்ச்சியா, அதுவும் குறிப்பா அவர் இன்னும் ரொம்ப பாயிண்டடா பட்டது பாத்தீங்கன்னா, விஜயகாந்துடைய படங்கள் வந்து நிறைய அவர் பாடினாரு. நானே ராஜா நானே மந்திரி, மயங்கினேன் சொல்ல தயங்கினேன், அதுக்கப்புறம் இது வைதேகி காத்திருந்தால், எல்லா பாடலுமே கிட்டத்தட்ட முக்கியமான பாடல்கள் எல்லாமே அவர் பாடியிருப்பார். அந்த மாதிரி நிறைய பாடல்கள் வந்து அவரோட பாடல்களை பாட ஆரம்பிச்ச பிறகு ஜெயானா வந்து ரொம்ப நல்லா பாப்புலர் ஆனாங்க. அவரு ஒரு வாய்ஸ் வந்து ஒரு யூனிக் வாய்ஸ். அதுதான் ஷாஜி சொன்னார். அதுல 100% நான் உடன்படுறேன். ஏன்னா அவருடைய வாய்ஸ் வந்து யூனிக் வாய்ஸ். அந்த வாய்ஸ் வந்து நீங்க எதோருமே கம்பேர் பண்ண முடியாது. எதையுமே நீங்க வந்து அதை இது பண்ணி நீங்க ஜெராக்ஸ் எடுத்து வேற எதுவா பாட முடியாது. எல்லாரும் ஸ்டேஜில் கூட பாடிடுவாங்க. எஸ்பிபி மாதிரி பாடிடுவாங்க, இளையராஜா மாதிரி பாடிடுவாங்க, அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான் கூட இப்ப பாடகரா இருக்காரு, அவரை மாதிரி பாடுறவங்க எல்லாரும் மாதிரியுமே பாடுவாங்க. ஆனா ஜெயச்சந்திரனோட அந்த வாய்ஸ் வந்து அவ்வளோ கரெக்டா அதை கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிரமம். அது அதனால அதை வந்து யாரும் அதை பாடவும் மாட்டாங்க. படம்னா அவர் பாடலை பாடுவாங்க, ஆனா அதே மாதிரியான அந்த இது வராது. அந்த மாதிரியான ஒரு யூனிக் வாய்ஸ் உள்ள ஒரு அற்புதமான ஒரு என்ன சொல்றது, எங்களெல்லாம் நிறைய நாட்கள் வந்து அவருடைய பாடல்களால் தூங்க வச்சவர். அவருடைய குரல்களால வந்து எங்களுக்கு எப்பொழுதுமே என்ன சொல்றது ஒரு, ஆனா அவரு இப்போ கோபக்காரன்றது எனக்கு இப்பதான் தெரியும். ஒரே ஒரு முறை தான் நான் அவரை பார்த்துருக்கேன் நேரடியா. அப்போ எனக்கு இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி காமராஜர் அரங்கத்துல ஒரு முறை பார்த்துருக்கேன், அவ்வளவுதான். சும்மா கொஞ்ச நேரம் பேசியிருக்கோம், நட்புகள் ஏற்பாடு பண்ண ஒரு நிகழ்வுல. பட் என்னன்னா அவர் கோவக்காரன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா அப்ப பேசும்போது நல்லா சாந்தமா தான் பேசுவார். ஒருவேளை பர்சனலா அந்த மாதிரி இருக்குமோன்னு தெரியாது. ஆனா அவருடைய பாடல்கள் எல்லாம் வந்து எல்லா இசையமைப்பாளர்கிட்டையும் ரொம்ப பயங்கரமான சூப்பரான ஹிட் கொடுத்திருக்காரு அவர். அந்த மாதிரியான சிறப்பான ஒரு அது என்ன சொல்றது, அவருடைய அந்த யுனிக் குரல் இப்பயும் அவர் இல்லையன்ற அந்த எண்ணம் தான் ஏற்படுது. அவருடைய இழப்பு வந்து இசைத்துறைக்கு வந்து ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கலைஞரை வந்து நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த நிகழ்வை வந்து நீங்க ஏற்பாடு பண்ணது அவ்வளோ நிறைவாகவும் அவ்வளோ மகிழ்ச்சியாகவும் இருக்கு. உடனே இந்த ஒரு பாடகருக்கு நம்மளால் முடிந்த ஒரு நினைவாஞ்சலி, புகழாஞ்சலி. அவருடைய எப்பொழுதுமே அவருடைய அந்த பாடல்கள் மூலமா அவர் நம்மோட வாழ்ந்துகிட்டே தான் இருப்பார். கிட்டத்தட்ட இப்போ எஸ்பிபிக்கு அப்புறம் அவர் போனபோது எத்தனை ஒரு பெரிய இழப்பா நம்ம ஃபீல் பண்ணுமோ, அதே மாதிரியான ஜெயானம் போனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு அந்த ஃபீல் வருது. அவ்வளோ பெரிய ஒரு நல்ல பாடகர். அவருடைய பாடல்கள்ல நிறைய எனக்கு பிடிச்ச பாடல் இருந்தாலும் மணி இப்போ கரெக்டா 10:23, எல்லாரையும் நிறைய சோதிக்க கூடாது. அதனால அந்த வைதேகி காத்திருந்தால ரொம்ப ஃபேமஸ் பாட்டு, பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போய் சேர்த்த இந்த பாடல். அதே மாதிரி கடலோர கவிதைகள்லயும் இருக்கு, நிறைய பாடல்கள் இருக்கு. மயங்கினேன்னு சொல்ல தயங்கினேன் நான் இன்னைக்கு இவங்க கிட்ட சொன்னேன், நம்ம மதுமிதா அவங்க கிட்ட. முதல்ல என்னுடைய தோழியுடைய வீட்டுல கிட்டத்தட்ட 90களில் வந்து அந்த பாடலை 95க்கு மேல, இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா 95 இல்ல 93 94, அப்போ வந்து நான் சேலத்துல தான் அவங்க வீட்டுல தான் கேட்டேன், கேசட் பிளேயர்ல. அப்பயே எனக்கு அப்படியே ரொம்ப பிடிச்சு போச்சு அந்த பாடல், மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் அப்படின்னு. அவ்வளோ நல்ல ஒரு பாடகர். நான் அந்த காத்திருந்து அந்த சாங் மட்டும் ஒரு என்னால முடிஞ்ச வரையிலும் ட்ரை பண்றேன். குரல் சரியில்லைனாலோ பாடல் சரியாக வரலனாலும் என்னை திட்டாதீங்க தயவு செய்து. பட் இது வந்து அண்ணன் ஜெயானனுக்கு அவரோட ஒரு ரசிகனா ஜஸ்ட் அன் அட்டெம்ப்ட். ஓகேங்களா? காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி, நேத்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேகுதடி, நீ இருந்து நான் நினைச்சா
நிம்மதியாகுமடி. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி. முத்து முக்கோலிச்சு நான் எடுத்த முத்து சிப்பி நீதானே. முத்தெடுத்து நெஞ்சுக்குள்ள பத்திரமா வச்சேனே. வச்சதுப்பு காணாம நானே தேடுறேன். ராத்திரியில் தூங்காம ராகம் பாடுறேன். நான் படித்த மோகனமே, நான் படித்த சீதனமே, தேன் வடித்த பாத்திரமே, தென்மதுர பூச்சரமே. கண்டதும் என்னாச்சு, கண்ணீரில் நின்னாச்சு. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி. பூவிழி நோகுதடி. நன்றி, வணக்கம். நன்றி 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 பாபு. ஏன்னா அருமையான குரல் ஸ்ருதியோட சூப்பரா இருக்கும். இல்ல அவைநாயகன் இல்லையே வரலையா? நான் பேசிட லீலா உண்மையாவே வா. லீலாமா அவைநாயகன் வரலையா? நான் போய் சொல்ல மாட்டேன், உண்மையாக சொல்றேன். ஏன்னா அந்த குரல் சில பேருக்கு குரல் இனிமையா இருந்தாலும் ராகம் பிடிபடாது. ராகம் போய் சீட் ஆகாது. குரல் இனிமையா இருக்கும், ராகம் பிடிபடாது. ராகம் பிடிபட்டா குரல் இனிமையா இருக்காது. ரெண்டும் சேர்ந்து நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. மகிழ்ச்சிமா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றிங்கம்மா. அவங்க மேடம் ஒருத்தங்க பாடினாங்க, ஹேமா மாலினி. தென்றல் ஆமா, என்ன வாய்ஸ். தென்றல் வந்து என்னிடத்தில் தூது விட்ட என்ன சேரி என்னவோ. நானா நானா அப்படின்னு வரும்ல அந்த பாடல். அருமையான பாடல், ரொம்ப பிடிச்ச பாடல். குரல் ஸ்ருதியோட உரிய குரலா இருக்கு உங்க குரல். ஓ அப்படியா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி நன்றி. மகிழ்ச்சி லீலாமா, மகிழ்ச்சி நீலாமா. வரலையா? ரொம்ப நன்றி மதுமிதா. உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி தோழர். மிக்க மகிழ்ச்சி பாபு. மகிழ்ச்சியோடு நீங்க மீதி டிரைவ் பண்ணிட்டே கேளுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிச்சிடுவோம் நாம. கண்டிப்பா 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 கேட்டுட்டே தான் இருக்கேன். கொஞ்சம் தாமதமா வந்துட்டேன், தவறா நினைச்சுக்காதீங்க. பரவாயில்ல, அதனால ஒண்ணும் இல்ல. நீங்க அதை பார்த்துட்டு தான் உங்களுக்கு கடைசியில கொடுத்துருக்குறோம். நீங்க வர்றதை பார்த்துட்டு. லீலா நாயகன் வரலையா? நான் எடுத்துக்கவா இந்த நேரம்? இப்போ நீங்க பாடிடுங்க. எனக்கு வந்து இந்த அதாவது தொடர் மரணங்கள், எஸ்பிபி அப்புறம் வாணிமா, இது தவிர இங்க நம்ம இதுலயும் உமா மோகன்ல இருந்து ஒவ்வொன்னா நடந்துட்டு இருக்கிறப்போ இவர் இது வந்த உடனே எழுத கூட இல்லை. அஞ்சலி மட்டும் போட்டுட்டு அவர் படத்தை போட்டுட்டு எதுவும் ஒண்ணுமே தோணாம இருந்துட்டு இருந்தது. முடியல. மறுநாள் லீலா மாட்ட பேசுறப்பதான் நாம இதை வச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்ம எதுவும் வேணாம், எல்லாரும் சேர்ந்து ஒரு அஞ்சலியாக வைக்கலாம் அப்படின்னு. அப்பவும் எத்தனை நினைவுகள் இருந்தாலும் அத உரைக்காகவோ பாடலுக்காகவோ எதுவுமே எனக்கு வரவே இல்லை. ரெண்டு பாடல் எது வருதோ இப்போ இந்த நேரத்துல எல்லாரும் பேசி பாடின பிறகு அந்த சின்ன வயசுல இருந்து கேட்ட பாடல்கள் நினைவுக்கு வருது இல்லையா? அதை வச்சு நான் ஏதோ ரெண்டு சொல்லிடுறேன். அழகே உன்னை ஆராதனை செய்கிறேன்ல, அது வெறும் ஸ்வரங்களா மட்டும்தான் இருக்கும். அந்த ஒரு வரிதான் திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா வரும். அப்புறம் ஒரு வானவில் போலே, இப்படி ஒவ்வொரு பாட்டா இருக்கிறப்போ நாங்க +2 படிக்கிறப்போ, இன்னைக்கு 2-3 நாள் என்னுடைய +2 தோழிகள் கூட கண்காட்சிக்கு, புத்தக கண்காட்சிக்கு வந்துட்டு இருந்தாங்க. அப்போ நாங்க சாயந்தரம் இல்லைன்னா ஏதோ காலையில சாயந்தரம் ஏதாவது இந்த பாட்டு பாடுவோம். மெட்டு சரியா ஹை பிச் லோ பிச் வராது, சுருத்தி சேராது. ஆனா சரி எல்லாரும் பாடிட்டாங்க, நாமளும் ஒண்ணு முடிஞ்ச அளவு பாடிடலாம் அப்படின்னு நான் பாடுறேன். சித்திர செவ்வானம் சிரிக்க கண்டேன் என் முத்தான முத்தம்மா, என் கண்ணான கண்ணம்மா. இது வர்றப்போ கடைசியில தையற தையா அது 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 வரும். எங்களுக்கு குழந்தைங்களா நாங்க அந்த வயசுல அது ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டா இருந்தது. போய் வரவா என்றாலே ஏக்கத்துடன் பாப்பா, நான் திரும்பி வரும் வரையில் கரையினிலே நிற்பா,
உறவில்லை பிரிவில்லை வாடுவார், என் முகத்தை பார்த்ததுமே துள்ளி துள்ளி வருவார், முத்தான முத்தங்கள் அள்ளி அள்ளி தருவா. இந்த இதெல்லாம் வர்றப்போ துள்ளி துள்ளி வருவா அப்படின்னு சொல்றப்ப அவருடைய குரல் அவ்வளவு அழகா இருக்கும். முத்தங்கள் அள்ளி அள்ளி அந்த லகரம் அந்த இதெல்லாம் வர்றப்போ என்னன்னே தெரியாம அந்த பாடல் பிடிச்சு போச்சு. ஏறக்குறைய இது 40 வருஷங்கள் கழிச்சு இந்த பாட்டை நான் பாடுறேன். இதுல வர்றப்ப கூட சேர்ந்து இந்த பாட்டை நான் பாடினது இல்ல. +2ல பாடினதுக்கு பிறகு, திருமணத்துக்கு பிறகு ரொம்ப வருஷங்கள் பாடலையே நான் நிறுத்தி இருந்தேன். அப்போ இது அந்த அந்த சமயங்கள் அந்த எல்லா பாட்டும் பிடிக்கும். இது தவிக்குது தயங்குது ஒரு மனது தினம் தினம் தூங்காமலே அது அது வரும். அப்புறம் இப்ப இவங்க சொன்ன எல்லா பாடல்களும் இருக்கு. கமலஹாசனும் ஸ்ரீதேவியும் ஒரு படத்துல பூவண்ணம் போல நெஞ்சம் அது சொல்லிட்டீங்க. ஸ்விங் ஸ்விங் உனது ஊஞ்சல் நான் அந்த அந்த பாட்டு அப்படித்தான். ஒவ்வொரு பாடலுமே அது பல நினைவுகளை. வணக்கத்துக்குரிய காதலியல அது ரஜினியில வருவாரு. அது ரஜினியும் ஸ்ரீதேவி தானே? தெரியல எனக்கு சரியா, ஏதோ நினைவுகள்ல நான் ஏதாவது மறதியா தவறா ரஜினி ஸ்ரீதேவின்னு நான் நினைச்சிட்டேன். அது பாடல்ல தான் அந்த சமயங்கள்ல கேட்டது. அந்த திரைப்படம் நான் வணக்கத்துக்குரிய காதலியே இத்தனை வருஷங்கள்ல நான் இன்னும் பார்க்கல. எனக்கு நினைவு தெரிஞ்சு ஸ்ரீதேவி ரஜினின்னு எனக்கு இப்போ தோணுது. நான் பேசியிருக்கிறேன். இது மாதிரியான பல நினைவுகள், அது எல்லாமே நினைவுகளா நீங்களும் இங்க பகிர்கிறப்போ ஒவ்வொன்னா நமக்கு தோண்டிட்டே இருந்தது. இந்த பாடலாமா பூவண்ணம் போல மின்னும் அந்த பாடலா? பூபாலம் நான் சொன்னது ஸ்விங் ஸ்விங் பாடல். ஸ்விங் ஸ்விங் உனது ஊஞ்சல் நான் உனது பாடல் நான் ஸ்வீட் ஸ்வீட் உனது அழகுதான். அத நினைக்கிறேன் அவங்க ரஜினியும் ஸ்ரீதேவியும் அந்த படத்துல வருவாங்கன்னு எனக்கு சரியா தெரியல. ஜெயச்சந்திரன் பாடல் அது மட்டும் நினைவு இருக்கு. ரொம்ப சாஃப்டா பாடினவர் 2-3 பாடத்துல ரொம்ப துள்ளலோட நினைவு இருந்தது. இப்போ பேசுறப்போ எனக்கு அது நினைவுக்கு வரல. கொஞ்சம் தழும்பலா இருக்குது. அதனால நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஹேமமாலினி, நீங்க ஒரு பாடல் பாடணும்னா நீங்க ஒரு பாடல் பாடிடுங்க. பாடுறேன். அதுக்கு முன்ன ஜெயச்சந்திரனுடைய பிளஸ் சொல்ல வரேன். நீங்க சொன்னீங்கல்ல எழுத்து உச்சரிப்பு சித்திர செவ்வானம்னு, டி ராஜேந்தர் இவருக்குன்னே அந்த பாட்டு வசந்த காலங்கள், அந்த கல் ஊறுதடி அந்த வார்த்தைகள் வந்து அவர் ஒருத்தர் சொன்ன அது வந்து அழுத்தம் திருத்தமா அந்த வார்த்தைகளுக்கு இப்ப சொன்ன மாதிரி ஜெயசுதாஸை விட நிறைய இடங்கள்ல அவருடைய தமிழ் உச்சரிப்பு வந்து ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருக்கு. அவருடைய இந்த அமுத தமிழ் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படத்துல தென்றல் அது பாட்டு இருக்கு, இருந்தாலும் எனக்கு இந்த பாடல் தான் ரொம்ப பிடிச்ச பாடல். மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன்ல இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? திருமுருகன் அருகினிலே வள்ளி குரத்தி, அருமையான பாடல். அதெல்லாம் அந்த மாதிரி பீரியட்ல அவருடைய பாடல்கள் வந்து கேள்வி கேட்கிற மாதிரி வாணிஜராங்க கேட்பாங்க, பதில் சொல்ற மாதிரி பாடல்கள் வரும் ஜெயச்சந்திரன். இந்த அருமையான பாடல் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. இப்ப நான் எம்எஸ்டி பாட்டு அதேதான். வாரின் கண்ணாளா எதிர்பார்த்தேன் நாளா, ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாடல். சரி, நான் அந்த கொடியிலே பாடிடலாம், ஒரு இளையராஜா சாங் பாடிடலாமேன்றது தான், வேற எதுவும் இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம், ஒரு தகவல் சொல்லும்போது ஏஆர் ரஹ்மானுடைய ஃபாதர் தான் வந்து இவருக்கு அறிமுகம் கொடுத்தாரு. அதான் சின்ன வயசுல ஏஆர் ரஹ்மான் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணது ஜெயச்சந்திரனுடைய பாடல் தான் அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி அவருடைய படங்கள்லயும் இவருக்கு பாடல்கள் கொடுத்து சிறப்பு செஞ்சிருக்காரு. அது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். குழந்தை அனிதா ஜாயின் பண்ணிருக்காங்க. வாங்க தோழி, பேசட்டும். அவங்க பேசின பிறகு வேணா பாடுறேன். பாடுங்க. அவங்க வந்துட்டாங்கன்னு அவங்களுக்கு ஒரு வரவேற்பு கொடுத்துருக்காங்க. அனிதா வணக்கம்மா, வாங்க. நீங்க ஏதாவது பேசுறீங்களா, பாடுறீங்களா அனிதா? இல்ல நான் ஜஸ்ட் இப்பதான் வெளியே போயிட்டு வந்தேன், பார்த்தனா சரின்ட்டு ஆன் பண்ணேன். இவ ப்ரொசீஜர்
வாட்ச் வாங்க, பண்றேன். இந்த பாடல் முடிஞ்ச பிறகு நீங்க அஞ்சலிக்கு ஏதாவது 2 வார்த்தைகள் சொல்லணும்னா சொல்லுங்க. அவங்க மேடம் பாடினதுக்கு அப்புறம் அனிதா பாடுங்க. நீங்க சரி நீங்க சரி பாடுங்க. ஹேமா, நான் நீங்க பாடல பாடுங்க ஹேமா. என்னன்னே புரியாம உள்ள வந்துட்டோம்ப்பா. நீங்க பாடுங்க, நான் ஒண்ணும் இல்ல, என்ஜாய் பண்றேன். ஜெயச்சந்திரன் ஐயாவுக்கு அஞ்சலி செலுத்துறோம். நீங்க பேசுறதே பாடுற மாதிரிதான் இருக்கு. அடாடா. ஹேமமாலினி அம்மா பாடணும்னு பாடலாம். ஹேமமாலினி அம்மா பாடலாமா? ஓகே. பாடுங்க பாடுங்க, we are waiting. கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே மானே, எடுக்கவா தொடுக்கவா துடிக்கிறேன் நானே, பறிக்க சொல்லி தூண்டுதே பவழமல்லி தோட்டம், நெருங்க விடவில்லையே நெஞ்சுக்குள்ள கூச்சம், கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே மானே, கொடுக்கவா தடுக்கவா தவிக்கிறேன் நானே, மனசு தடுமாறும் அது நினைச்சா நேரம் மாறும், மயக்கம் இருந்தாலும் ஒரு தயக்கம் தட போடும், நித்தம் நித்தம் உன் நினப்பு நெஞ்சு குழி காயும், மாடு 2 பாதை 2 வண்டி எங்கே சேரும், பொத்தி வச்சா அன்பு இல்ல சொல்லி புட்டா வம்பு இல்ல, சொல்லத்தானே தெம்பு இல்ல இன்ப துன்பம் யாரால, பறக்கும் திசையேது இந்த பறவை அறியாது, உறவோ தெரியாது அது உனக்கும் புரியாது, பாறையில பூ முளைக்க பார்த்தவக யாரு, அன்பு கொண்ட நெஞ்சத்துக்கு ஆயுசு நூறு, காலம் வரும் வேளையில காத்திருப்பேன் பொன்மையில, செய்தி வரும் உண்மையில செய்தி சொல்வேன் கண்ணாலே, கொடியில் கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே மானே, கொடுக்கவா தடுக்கவா தவிக்கிறேன் நானே, பறிக்க சொல்லி தூண்டுதே பவழமல்லி தோட்டம், நெருங்க விடவில்லையே நெஞ்சுக்குள்ள கூச்சம், கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே மானே, எடுக்கவா தொடுக்கவா துடிக்கிறேன் நானே. நன்றி. ரொம்ப சிறப்புமா, ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பு. இவரு கணேஷ்குமார், நம்ம மரவண்டு கணேஷ் அவங்க எடுத்த இதுல இருந்து நான் 2-3 பாடல் சொல்றேன். பாருங்க பாருங்க, இன்னொன்னு தேடிக்கிட்டு இருக்கேன். அத போட நினைச்சிருந்தேன் நான், அதுல இதுல போட மறந்துட்டேன். நான் நம்ம லிங்க் வர்றப்போ அதுல போடுறதுக்காக நினைச்சு நான் மறந்துட்டேன் அத. இப்ப அந்த லிஸ்ட்ல இருந்து ஒரு 2-3 பாடல்களை நான் சொல்றேன். இந்த படத்துல இதய மலர்ன்னு நினைக்கிறேன். அன்பே உன் பேர் என்ன ரதியோ, ஆனந்த நீராடும் நதியோ அப்படின்னு வரும். இன்னொன்னு மன்மதன் சொன்னது. ஆமா, எக்ஸலண்ட் எக்ஸலண்ட், அப்படித்தான் வரும், எக்ஸலண்டா இருக்கும். இன்னொன்னு அலையே கடலையே ஏன் ஆடுகிறாய் என்ன தேடுகிறாய் இன்ப நினைவினில் பாடுகிறாய் என்னென்னவோ உன்னாசைகள், அது நல்லா இருக்கும். அப்புறம் தூண்டில் மீன்கள் இருக்கிற பாடத்துல எனக்கு வாணிஜெயராம் வெர்சன் தான் நினைவு இருக்குதே தவிர, ஏன்னா அது வந்து ஃபீமேல் வாய்ஸ் தான். என்னோடு என்னென்னவோ ரகசியம்
உன்னோடு சொல்ல வேண்டும் அவசியம் சொல்லத்தான் ஆசை துடிக்கின்றதோ அச்சம் தடுக்கின்றதோ. அவர் சொல்றப்ப இவர் வாய்ஸ் ஞாபகம் வந்துருச்சு, சொல்லிட்டேன். அது இது மாதிரி இவர் ஆக்சுவலா இந்த பாட்டு சொர்ணா பாடினது மது. சொர்ணா அவங்க மிஸ்ஸஸ் பாடினது, குமாருடைய மிஸ்ஸஸ். அப்படியா? ஆமா ம். ஆமா அவங்க சொல்ற கரெக்ட். வி குமாரோட ஒய்ஃப், காதல் மனைவி, அவங்க பாடினது. வாணி ஜெயராம் ஆனா பாடினது. நீங்க சொல்ற மாதிரி வாணிஜிராமனுடைய டச் கொஞ்சம் வரும் சில இடங்கள்ல, அதனால உங்களுக்கு அது டவுட் வந்தது காரணம். எனக்கு நான் சில மறதியில நான் பேர் மாத்தி நினைவு கரெக்டாவே இருந்தாலும் சொல்றப்போ இது இது வந்துடுது. இல்ல மது, அதுல டச் இருக்கும், நீங்க ஒண்ணும் ஃபீல் பண்ணாதீங்க, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்புறம் இது ஒரு காதல் சாம்ராஜ்யம் கண்ணில் வரைந்தால் கனவின்னும் முடிசூடி கண்ணம் சிவந்தாள். அது அப்படி ஒவ்வொரு பாட்டு இவருடைய நந்தா என்னில தட்சிணாமூர்த்தி. ஆமா. அப்போ இந்த இது மாதிரி ரொம்ப சாஃப்டா அது பாடிட்டு இருக்கிறப்பவே கூட ஒரு துள்ளல் பாட்டு. அதை நானும் நினைவுபடுத்தி பாக்குறேன். அது எனக்கு சொல்ல வரமாட்டேங்குது, எந்த பாட்டு நம்ம தேர்ந்தெடுத்து வச்சோமே அது தெரியலையே அப்படின்னுட்டு. ஷாஜி சொன்னது, ஆசிப் மீரான் சொன்னாங்க என்மேல் விழுந்த மழை துளியே, அது சொன்னாங்க. இப்படி பல பாடல்கள் நமக்கு ஏன்னே தெரியல. இதுல ராஜாவாடா சிங்க குட்டி ராணி வாணி தங்க கட்டி அப்படின்னு அது குழந்தைகளுக்காக அது அந்த குழந்தைகளுக்காக பாடுறப்போ அது ரொம்ப அழகா இருக்கும். இந்த பாட்டு, உதடுகளில் உனது பெயர் ஒட்டி கொண்டது, அதை உச்சரிக்கும் போது நெஞ்சம் தித்திக்கின்றது அப்படின்னு அது அது வரும். சங்கரங்கன். ஆமா, கனவுகள் நல்லா இருக்கும் அந்த பாட்டு. அப்புறம் அது ரொம்ப அது இது பிடிச்ச பாடல்களாக எனக்கு அந்த துள்ளல் பாட்டை மட்டும் கண்டுபிடிச்சு கொடுங்க. எனக்கு நான் யோசிச்சு பாக்குறேன், எனக்கு வரவே மாட்டேங்குது அது. அப்புறம் கடவுள் வாழும் கோவிலிலே கற்பூர தீபம் ஃபேமஸ் பாட்டு, அந்த அவருடைய கலெக்ஷன்ல அந்த பாடல் வந்து அருமையான பாடல். கற்பூர தீபம் கலையிலே முகாரி ராகம் ஒரு அந்த பாடல் இல்லையா? இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? தாம்பத்தியம் ஒரு சங்கீதம்ல, நான் தாயுமானவன் தந்தையானவன் அன்பு சேவகன் அருமை நாயகன். ஆமா, தாம்பத்தியம் ஒரு சங்கீதம். ஆமா, எம்எஸ்சி மியூசிக்கு அது 2 ரெக்கார்டு இருக்கும். இந்த படம் வந்து ராஜபாளையத்துலதான் இந்த ரெக்கார்டு கிடைச்சது. அதுல இன்னொரு பாட்டு எஸ்பிபி பாடின பாட்டு ஒண்ணு, ஒரு வர்ணனை பாடல் இருக்கும். அந்த பாட்டுக்காக ஊரா அலைஞ்சு மதுமிதா உங்க ஊர்ல தான் கிடைச்சது. இந்த வஞ்சி மகள் ஒரு ஊதாப்பு, இசை வண்டுகள் வந்து ஊதாப்பு, இந்த கோல மகள் ஒரு கொய்யாப்பு, தென்றல் கைகளினாலே கொய்யாப்பு. வாலி எழுதினது. இதே வரியில வந்து 2-3 பாட்டுல வந்து அவர் உபயோகிச்சிருப்பாரு. ஆனா இந்த பாட்டு நான் சுலோன் ரேடியோல கேட்டுட்டு ஊரா அலைஞ்சு கடைசியில அங்க மார்க்கெட், எங்க ராஜபாளையம் மார்க்கெட் உள்ள வந்து ஒரு மியூசிக்கல் சென்டர்ல தான் கிடைச்சிருக்கு. நன்றி ஹேமமாலினி. ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் ஹேமமாலினின்னு ஒருத்தர் இருப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் அவங்க நினைச்சேன். உங்களுக்கு இவரு அவர் பேர் என்ன, பின்னணி குரல் கொடுக்கறவங்க. நீ நடந்த அந்த பாட்டு அப்படியே கிறுக்கு பிடிச்சிரு எனக்கு. அங்க ஊர்ல கூட அதை பாடிட்டு வந்தேன். ஆக்சுவலா இது நீங்க பாடினது வந்து எஸ்பிபி வெர்ஷனு. அது வந்து நான் போட்டிருந்த பட்டியல் வந்து நூலருந்த பட்டம்னு பழைய படம். இது வந்து பாவலர் இவரு அவங்க அண்ணன் இளையராஜா அண்ணன் எழுதுனது தான். ஆனா இப்படி பாட மாட்டார் ஜெயச்சந்திரன். வந்து வேற மாதிரி பாடுவாரு. வானுயர்ந்த சோலையிலே ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லோவா போகும். நான் இந்த இது போட்டோன்னே ஒருத்தர் இது எஸ்பிபி பாடினதுன்னு போட்டிருந்தாரு. ஆக்சுவலா ஒரே வரிகள் தான், ஆனா ஜெயச்சந்திரன் வேற மாதிரி பாடியிருப்பாரு. படம் வந்து நூலருந்த பட்டம். மதுமிதா நீங்க மியூட்ல பேசுறீங்க. மந்தார மலரே மந்தார மலரே இருக்கும் இல்லையா? ஆமா ஆமா, அது ஜெயச்சந்திரன் தான்.
அது ம். ஒரு மலையாளத்திலேயே வரும். ஆமா, அது கேரளா ஸ்டைல்ல தான் இருக்கும் அந்த பாட்டு. மலரே நீராடி கழிச்சுன்னு அப்படி அப்படி அதுவும் மலையாளத்துல வந்துட்டு அப்புறம் தமிழ்ல வரும் இல்லையா? ஆமா. உங்களுடைய லிஸ்ட் தான் எடுத்து வச்சிருக்கிறேன் கணேஷ். அதுல இருந்துட்டு நமக்கு ஒரு பாடம் தெரிஞ்சு அதை பாடிட்டு இருக்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. இரு விழிகள் பிறந்ததம்மா உலகை காணவே, இதயம் நின்று மலர்ந்ததம்மா மலரை போலவே. அந்த பாட்டு லிஸ்ட்ல இருக்கும். அப்புறம் காலை நீயே மாலை நீயன்னு ஒரு படம். அதுல வந்து சம்மதம் சொல்ல வந்தாய், கையில் தாமரை பூவினை தந்தாய் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த லிஸ்ட் திரும்ப ஃப்ரெஷ்ஷா அப்டேட் பண்ண மதுமிதா. 500 பாட்டு வரும். லீலா இருக்கிறீங்களா? இன்னைக்கு தேதி 11, கரெக்டா அது 11 மணி. சரி சரி சரி, நாம முடிச்சிடலாமா? அப்போ லீலா இல்ல, லீலா இல்லைன்னா நான் 2 லைன் மட்டும் பாடிடுறேன். நீ கேட்டதுனால நான் விட மாட்டேன். பாடுங்க. எவ்வளவு பேர் முடிச்சிடலாம், பாடிடுங்கப்பா. இது இது பாடுனீங்களா என்னன்னு தெரியல. இந்த படம், ஐயோ படம் பேர் மறந்துருச்சு. விஜயகாந்த். பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே சின்ன ராசா, பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து பாடிட்டாங்களா? அக்கா பாடாம இருக்க மாட்டாங்க. இந்த மாலை ஏங்குது, கல்யாணம் கச்சேரி எப்போது. போதும் அக்கா, நீங்க கேட்டதுனால விடவேணான்ட்டு பாடிட்டேன். தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. பாபு, இதை சொல்லி இது வரைக்கும் ஒவ்வொருத்தங்களும் 9 மணில இருந்து அவங்களுடைய கருத்துக்களை சொல்லி பாடல்களை பாடி ஜெயச்சந்திரன் அவர்களை நினைவு கூர்ந்து இதுவரைக்கும் சேர்ந்திருந்த இந்த நிகழ்வு வந்து மனதில் பெரிய நெகிழ்வை நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. இன்னும் புதிதாக எப்படி இந்த பாடல்களுடைய பாடல்களை எப்படி நாம ரசிக்கிறோம், புதிய விஷயங்களை எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பேசின ஒவ்வொருத்தவங்களும் பாடின ஒவ்வொருத்தவங்களும் நமக்கு கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதோட நாம நிகழ்வை முடிச்சிடலாம். லீலாமா ஒரு பாட்டு பாடுவாங்கன்னு நினைச்சாங்க. மதுமா, இந்த வரிகள் வந்து அவருக்கு சமர்ப்பணமா சொல்லிடலாம். ஒரு 2 வரி சொல்லுங்க சொல்லுங்க. பூவண்ணம் போல நெஞ்சம் பூபாலம் பாடும் நேரம் பொங்கி நிற்கும் தினம் எங்கெங்கும் இன்பராகம் என் உள்ளம் போடும் தாளம் பூவண்ணம் போல நெஞ்சம் பூபாலம் பாடும் நேரம் பொங்கி நிற்கும் தினம் எங்கெங்கும் இன்பராகம் என் உள்ளம் போடும் தாளம் பூவண்ணம் போல நெஞ்சம். ஜெயச்சந்திரன் ஐயாக்கும் இது ஒரு பாடும் நேரம் பொங்கி நிற்கும் தினம் இன்பராகம் என் உள்ளம் போடும் தாளம் பூவண்ணம் போல நெஞ்சே. மிக்க நன்றி, ரொம்ப சந்தோஷம். அது உண்மையிலே நன்றி, வணக்கம்.